ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். நான் எஸ்ஐயா இந்த ஊருக்கு எதுக்காக வந்தேனோ அந்த காரியம் வெற்றிகரமா முடியணும் விநாயகா. ஏப்பா நீ அவன்ல காக்கி சட்டை போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸை மாட்டிக்கிட்டு கரெக்டா எஸ்ஐ மாதிரியே வந்து நிக்கிற. ஏப்பா உனக்கு இந்த ஆசை? பெரிய அதிகாரிங்க பார்த்தா தப்பா போயிரு, பேசாம ஓடி போயிரு. இது என்னது?
வணக்கம் சார். எல்லாரும் இங்க வாங்கய்யா. நம்ம ஸ்டேஷனுக்கு புதுசா வந்திருக்கிற எஸ்ஐ இவர்தான். சார் ஐயாட்ட கொண்டு போய் அறிமுகப்படுத்திட்டு வந்துடுறேன். எல்லாரும் டூட்டியை பாருங்க. வாங்க சார். ரொம்ப யூத்தா இருக்காருல்ல. உனக்கு நல்லது தானே. வாங்க சார். நம்ம லிமிட்ல உள்ள ஏரியாவை சுத்தி காமிச்சிருங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். வரேன் சார். வாங்க சார். ஏசே தம்பி, நான் தினமும் காலையில கடவுளுக்கு ஊதுபத்தியை சுத்தி காமிக்கிறவன். கண்டிப்பா எந்த காரணத்தை கொண்டு இந்த ஏரியாவை சுத்தி காமிக்க மாட்டேன். ஏன்னா நீங்க புதுசா பூத்து குளுக்குற புத்தம் புது ரோசாப்பு மாதிரி இருக்கீங்க. உள்ள போனீங்கன்னா உங்களை கசக்கி பிடிச்சி வெளியே தூக்கி போட்டுருவாங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, வந்தமா வேலையை பார்த்தோமா சம்பளத்தை வாங்கினமா ஜாலியா இருக்கணும் தெரிஞ்சுக்கங்க. இவன் நம்மளுக்கு செட் ஆக மாட்டான் போல இருக்க. இது நமக்கு நல்லது இல்லையே. என்னம்மா யூத்தா இருக்கான்ல. ஐயோ யூத்த பார்த்தாலே இவன் கிளர்ச்சி ஆயிடுறானே. வண்டியில ஏறுமா. வாங்க சார், எல்லா இடத்தையும் சுத்தி காமிக்கிறேன். அந்த ரோடு கான்ட்ராக்ட் பேமெண்ட்டை பத்தி என்னதான் சொல்லிட்டு இருக்கான்? அவன் கணக்கு வழக்கே சரி கிடையாது. நீ கராரா இருந்தாதான் காசு வரும். நீ யூனியன் மீட்டிங்ல பப்ளிக்கா பேச வேண்டியதானே? சரி பேசுறேன். இந்த பானுமதியும் சரி கிடையாது. அவட்ட இருந்து எதுவும் வரல. எந்த பானுமதி? மேலகரம் பானுமதி. பர்ஸ்ல வச்ச பணத்தை காணோம். நீ ஏதாவது எடுத்தியா? பர்ஸ்ல தான் இருக்குண்டா. காலேஜ் போற நேரத்துல இத காணோம் அத காணோம். போ போய் நல்லா தேடு. நான் என்ன சொல்ல? எல்லா இடத்துலயும் தேடியாச்சு மம்மி, எங்கேயும் காணோம். அந்த சுக்கரன் தாமா எடுத்திருப்பான். இங்க வா. நீ காலகாலத்துல காலேஜ் போற வழியை பாரு. ஐயோ தேங்க் யூ டாடி. பை மம்மி. ஆமாமா பை பை பாப்பா. நீ என்ன காலேஜ் போலையா? எங்கப்பா காலேஜ் போறது? செலவுக்கும் காசு கொடுக்க மாட்டீங்க, செமஸ்டருக்கும் ஃபீஸ் கட்ட மாட்டீங்க. உங்களால ஹெச்ஓடில இருந்து வாட்ச்மேன் வரைக்கும் எல்லார்கிட்டயும் நான் நிக்க வேண்டியதா இருக்கு. போன வாரம் தானடா செமஸ்டர் ஃபீஸ் வாங்கிட்டு போனேன். பா அது ஃபர்ஸ்ட் செமஸ்டர், இது செகண்ட் செமஸ்டர்ப்பா. மலைக்காவது காலேஜ் பக்கம் ஒதுங்கி இருந்தா தானே தெரியும். பாத்தியா? உனக்கு என்ன காசு தானே வேணும்? 10 rupees. மீரா மட்டும் 500 ரூபாய் கேட்டதுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. எனக்கு 10 ரூபாய். நான் இந்த 10 ரூபாய் வாங்கினது காரணமே என் ப்ராஜெக்ட்டுக்காக நீங்க 10 லட்ச ரூபா தர போறீங்கன்றதுக்காக தான். எனக்கு இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நான் மிகப்பெரிய கோடீஸ்வரன் தெரியுமா? அப்படி ஒரு ப்ராஜெக்ட் உனக்கு கிடைச்சது நல்லபடி அமைஞ்சா எங்களுக்கு சந்தோஷம் தான்ப்பா. போற வழியில மீரா நடந்து போயிட்டு இருப்பா. அவளை காலேஜ்ல இறக்கி விட்டுரு. ஒரு ஃபியூச்சர் கோடீஸ்வரன் டிரைவரா போக சொல்றீங்க. யாரு இவனா? அவளை பார்த்தாலும் பார்க்காம போயிட்டு இருப்பான். இவன் தான் இப்படின்னா அந்த சுக்கரன் இவனுக்கு மேல எங்க இருக்கானோ என்ன பண்ணிட்டு இருக்கானோ. என்ன மச்சான் காலையிலே சரடிக்கு வந்திருக்க? என்ன சொல்றியா? அங்க பார், ஒருத்தன் மட்டையா இருக்கிறான். இங்க பாரு, ஒருத்தன் பட்டையை போட்டு வந்துருக்கான். உங்க வீட்டுல யாராண்டா இருக்கா? எனக்கு எங்க வீட்டுல எங்க அண்ணா இருக்கான், எங்க அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க. என்னை எங்க வீட்டுல கேட்க ஆளும் இல்ல, என்னை பத்தி கவலைப்பட நேரமும் இல்லை. அதை விட ஆமா, எயில எங்க போனா? அவன் காலையில ஏதாவது ஒரு ஃபிகரோட சுத்த போயிருப்பான். ஏன்டா பசங்க இப்படி இருக்கானுங்க? பொண்ணுங்க முதல்ல அண்ணான்றாளுக, பேக்கெட்டில் பணம் இருந்தால் லவ்வருன்றாளுக, பணங்காலியான ஃப்ரெண்டுன்றாளுக, கேட்டால் இப்போ தான் ட்ரெண்டுன்றாளுக. ஃபிகரே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, உங்ககிட்ட எவன் மாட்ட போறாளோ? அதுக்கு ஒரு ஆளை படுறா. இதோ இதோ இந்த பூக்கள் கூட என் முன் விழுகிறதே.
வர இன்னைக்கு ஈவினிங் போலாம். மாப்ள இதுல நமக்குள்ள சண்டை வேணாம். இதுல எனக்கு ஓகேவா மாப்பிள இதுல நீ எந்த லூச வேணாலும் எடுத்துக்க, கவலை இல்ல. ஆனா ஒண்ணு மாப்பிள, உங்க மேல இருக்க பாசத்தை விட இவ மேல இருக்க வாசம் தாமலே என்ன இழுக்கு. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. ஏய் இங்க பாரு, ஒவ்வொருத்தி முடியும் வைக்க போற மாதிரி பறக்குது. மாப்பிள இன்னொன்னு தெரியுமா? என்ன? காலேஜுக்கு போனா சீனை போடுறதும் ராத்திரி ஆனா கண்ட பேருக்கு போன போடுறதும் தான் இவளுக்கு வேலையே. அவங்களோட போனை வாங்கி பாரு மாப்பிள, பூராவும் இன்கமிங்கா தான் இருக்கும், அவுட் கோயிங் இருக்காது. பாத்தீங்களாமா உங்களை பிக்கப் பண்றதுக்காக மாப்பிளைய எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. எஸ்ஐ தம்பி, இதுதான் பஸ் ஸ்டாண்டு. ஒவ்வொரு இடமா கூட்டு கொண்டே காமிச்சிட்டு இருக்கேன். இதையே ஊட்டியில போய் இந்த மாதிரி காமிச்சிருந்தா அட்லீஸ்ட் டூரிஸ்ட் கைடுன்னு சொல்லி 5 பத்து கொடுத்துருப்பாங்க. போலீஸ் நீங்க ஏக்ல பயப்படுறீங்க? உங்களுக்கு இருக்கு. வா. ஏல போலீஸே பயந்துட்டானுவா. ஐயோ எஸ்ஐ நமக்கு செட் ஆயிரும் போல இருக்கு. நமக்கு நல்லது தானே. ஹலோ சார். சார். டேய் சுக்ரா, என்னடா இது வேஷம்? அங்க பாரு, 4 பசங்க எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க. நீ சும்மா நின்னுட்டு இருக்க? கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா உனக்கு? யாரும்மா நீ? என்னாச்சுடா உனக்கு? ஏன்டா இப்படி பேசுற? தம்பி ஒன்றும் கிடையாது தம்பி. வீட்டில் ஒன்ன மாதிரி ஒரு பையன் இருக்கேன், அவன் பேர் சுக்கரன். அவன் நினைச்சு உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கு. அம்மா உங்க வீட்டில் இருக்க சுக்கரன் இவர் கிடையாது, இவர் புதுசா வந்திருக்க எஸ்ஐ குரு. கிளம்பு. இல்ல சார், இவன் சுக்ரன் தான். அட இல்லேன்னு சொல்ற, அப்புறம் சுக்கரன் புதன் செவ்வாய் புதன் கிட்ட சொல்றேன்ல. இவர் குரு புதுசா வந்திருக்க எஸ்ஐ. போ 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 போ. முடி அள்ளி முடி முதல்ல. அட போகிற. இந்த பாருமா, நீ முதல்ல அந்த தாலுகா ஆபீஸ் வேலையை முடிச்சிடணும். சரிங்க. என்னம்மா காலேஜ் போலையா? இல்லப்பா. அப்பா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? சுக்ரன் மாதிரியே நான் ஒருத்தரை பார்த்தேன். சுக்ரன் மாதிரியா? ஏண்டி ஏதேதோ பேசிட்டு இருக்க? காலேஜ கட் பண்ணி தூங்க தானே வந்திருக்க. போய் அந்த வேலையை கவனி. நீங்க வாங்க. நீ போய் ரெஸ்ட் எடு. உண்மைய சொன்னா எங்க நம்புறீங்க? டேய் 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 வாடா வாடாங்கற. வாங்கடா என்ன அப்புறம்? வாங்க. டேய் வாங்கடா. என்ன ஏட்டையா? சுமரா மாப்பிள அவன் என்னடா உன்னை மாதிரியே இருக்கான். ஆமாண்டா. என்ன ஏட்டையா? என்ன இந்த பக்கம்? ஏன்டா வரப்படாத? இல்ல இந்த பக்கம் வந்திருக்கீங்களே அதுக்கு சொன்னேன். அந்த பழைய பிரச்சனை எல்லாம் கிளப்பப்படாது. புதுசா எஸ்ஐ வந்திருக்காரு பாரு. வணக்கம் ஏட்டையா. தம்பி நம்ம ஏரியாவுக்கு வந்திருக்காப்ல, அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் வேணா சுக்கரன் கிட்ட சொல்லி பிரச்சனை தீர்த்துறேன். பாத்தீங்களா, நமக்கு பிரச்சனைனா அவங்க தீர்த்து வைக்கிறாங்களா? என்ன பாடு பட்டிருப்போம்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஐயோ எஸ்ஐ நமக்கு செட் ஆயிரும் போல இருக்கு. நமக்கு நல்லது தானே. யோ என்ன நல்லது தானே நல்லது தானே யாரி கொட்டா விட்ட மாதிரி. எஸ்ஐக்கு மூச்சு பேச்ச காணோம். எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். அதிர்ச்சி ஆகாதீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அங்க படித்துறையில பொம்பளை எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்களா, வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஐயோ கோவப்படாதீங்க, ஈவிடிசி காலி பையெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காங்களா. உனக்கு என்னமா? எல்லாரும் ரொம்ப யூத்தா இருக்காங்கல்ல. உங்களுக்கு நல்லதானே? ஐயோ ஆட்டிட்டா ஆட்டிட்டா. கிளம்பு. என்ன காலையில மாநாடு? என்ன என்னைக்கு இல்லாம காத்து இந்த பக்கம் வீசுது? எதுக்காக வந்திருப்பான்? பழக்கம் போல பணத்துக்காக தான் வந்திருப்பான். ஆமா, நீங்க கொடுத்துட்டாலாம். மைனர் முன்னாடி வீட்டுல எங்கேயும் பணம் வைக்க முடியல. அங்கங்கேயே வைக்கிறீங்க, என் பாக்கெட்ல வைக்க வேண்டியதானே? நல்லா வக்கனையா பேசுடா. சரி சரி, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? என்ன மாதிரி ஒருத்தனை பார்த்தேன். என்னடா சொல்ற? எங்கடா பார்த்த? ஆமா, நம்ம ஊர் ஸ்டேஷனுக்கு எஸ்ஐயா வந்திருக்கான். மீராவும் இதே மாதிரி அன்னைக்கு ஏதோ சொன்னான்ல. ஆமாங்க. டேடி இவன் தொல்லையே தாங்க முடியல, இதுல இவன மாதிரி இன்னொருத்த வேறயா? இந்த ஊர் விளங்குன மாதிரி தான். அவனை சொன்னா உனக்கு பொறுக்காதே. டேய் பால் டப்பி, உன் வேலையை மட்டும் பாரு, தெரியுதா? ஏய் கரைச்சல் பண்ணாம போடா. இவங்கெல்லாம் கூட இருக்காங்க, சீனை போடுறியா? இப்போ எல்லா அடி பாத்துக்கிறேன் உன்ன. பாரு பாரு. போய் சொல்றீங்களா? போய் சொல்றீங்களாடா? மரியாதை உண்மை சொல்லு. டேய் சின்ன மணி பெரிய மணி மணி அடிச்சிட்டீங்களா? அக்யூஸ்டர் சார் செய்யலான்னு கேட்டேன். ஏயா ஒருத்தர் வந்தவனே போட்டு அடிப்பீங்களா? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? போலீஸ மக்களுடைய நண்பன் சொல்றாங்கய்யா. என்ன பண்ணாங்க? திருடி இருக்கான் சார். திருடிட்டானா?
திருட்டு கேஸா என்ன தத்துறேன்ன? ஐயா நான் தான் ஆட்டுக்கு சொந்தக்காரன். ஏது உனக்கு ஆடு? ஐயா 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குனீங்கய்யா. எவ்வளவுக்கு வாங்கின? 200 ரூபாய்க்குயா. என்னாச்சு இப்ப? ஐயா அவன் திருடிட்டு வந்துட்டாயா. ஏன்டா ஆட்ட தரேன்ன? ஐயா பெட்டி கடை வச்சிருக்கேன். சரி ஆட்டை என் கடையில தான் வந்து கட்டி போடுவாரு. சரி வாழைப்பழ தொலா போட்டு வளர்த்தாங்கய்யா. சரி. எனக்கு தெரியாம இப்ப விக்க பாக்குறாருங்க ஐயா. சரி இது நியாயமாங்கய்யா. அப்படியா? நீ என்னடா சொல்ற? பணத்தை போட்டு வாங்குன எனக்கு தான்டா சொந்தம். அவளை போட்டு வளர்த்தலே தான சொந்தம். எனக்கு தான்டா சொந்தம். எனக்கு தான சொந்தம். எனக்கு தான்டா சொந்தம். எனக்கு தான சொந்தம். ஏய் எனக்கு தான சொந்தம். எனக்கு தான சொந்தம். ஆமாங்கய்யா நீங்களே சொல்லுங்கய்யா. அப்படி கேட்க வேண்டியானே? பெரிய ரெவடியல எங்களை பயமுறுத்துறீங்களா? பிச்சு விடுவோம் பிச்சு. எவ்வளவுடா பணம் போட்டு வாங்கின? 200 ரூபாய் போட்டு வாங்குனீங்க. 200 ரூபாய் வாங்கிட்டு நீ ஓடி போயிரு. ஐயா. என்ன கொய்யா? நீ என்ன போட்டு வளர்த்த? தோலா போட்டு வளர்த்தேன். தோலா தானே போட்டு வளர்த்த? ஆடு உரிக்கிறோட கூட்டியா தோலை உரிச்சு நீ எடுத்து ஓடி போயிரு. ஐயா. நான் சொல்றத கேளு. இத பண்ணிக்கிட்டு மண்டையும் 4 காலையும் கொண்டு ஏன் பொண்டாட்டிட்ட கொடுத்துறணும். 2 தொடையும் கொண்டு எஸ்பி வீட்டுல கொடுத்துறணும். பிச்சத்தையெல்லாம் கூறு போட்டு வர்றேன் ஆளுக்கு 2 கிலோ கொடுத்துறணும். இதான் என் பஞ்சாயத்து. என்ன நான் சொல்றது? 7 அழுத கண்ணீர் 7 கடல் போகுங்கய்யா. 7 அழுத கண்ணீர் 7 கடல் பொங்குறதுக்கு 7க்கு எதிராக கண்ணீர். 7 கண்ணீரை பூராத்தா பணக்கார உறிஞ்சு குடிச்சு விட்டாங்க. நியாயம் இல்லைங்க. ஐயா இது ஐயா, இது நியாயம் இல்லைங்க. ஐயா இது தெரியாதுய்யா. வந்ததுக்கு அப்புறம் ஆட்டு புல்லுக்கு கூட கிடைக்காது. எப்படி நம்ம தீர்ப்பு பாத்தியா? அது லாஸ்டா போறான்ல அவன் ரொம்ப யூத்தா இருக்கான். அவனையும் விட மாட்டியா? ஐயா வந்துட்டாரு. ஐயா வணக்கம் ஐயா. என்ன அந்த பக்கம்? புதுசா எஸ்ஐ வந்திருக்கிறதா சொன்னாங்க. ஆமா வந்திருக்காரு. புதேசி உள்ள இருக்காரு. ஏமா போய் வர சொல்லுமா. சரிங்க போ ஓடு. ஐயா அந்த இளஞ்சி கேஸுக்கு நீங்க போன் பண்ணிருந்தீங்க. பையிலே க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஐயா வருவீங்கன்னு பார்த்தே வரல. என்னய்யா ஏட்டு? சார் ஐயா வந்திருக்காரு. வணக்கம் சொல்லுங்க. தம்பி. என்ன விஷயம்? தம்பி புதுசா வந்திருக்கிறதா சொன்னாங்க, பார்த்துட்டு போலான்னு. எந்த ஊரு? ஏன் கேக்குறீங்க? இல்ல சும்மா தான் கேட்டேன். வரேன். வணக்கம். ஐயா வாங்க ஐயா. அவனா இருக்கும். யோ ஏட்டு யாருங்க? எனக்கு அப்படித்தான் தோணும். நம்ம ஊர் பெரியவர். அப்படியா? ரொம்ப முக்கியமான ஆளு. சரி வாங்க. என்னய்யா பெரியவர் வந்தாரு அவர் வாட்டுக்கு போறாரு. டேய் மச்சான் செட்டு வரான். அவனை எப்படி கலாய்க்கிறான் பார். நீ கலக்கு மாப்பு. செட்டு வாயா. அரே என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க? பசங்களுக்கு போர் அடிக்குதான். ஒரு பாட்டு பாடு. பாட்டெல்லாம் எனக்கு பாட தெரியாது. பாடியா பாடு. இரு பாடுறேன். முझे देखा कोई. அப்படியே விட்டானா? தமிழ்ல காசு வேணும். தமிழ்ல பாட்டு வராதா? தமிழ்ல படியா. காசு பணம் துட்டு மணி வர்றா அடி. என்ன காசு இருந்தா என்ன வேணா செய்யலாம் நினைச்சியா? ஒண்ணு புரிஞ்சுக்கோ, பணம் பார்த்து தான் செய்யும். நம்ம பசங்க பாசத்துக்காக என்ன வேணா செய்வானுங்க. புரிஞ்சுதா? என்ன மாப்பிள்ள நான் சொல்றது சரிதானா? உங்களுக்கு பணம் முக்கியம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு பணம் தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப பேசுற. இங்க வேற ஒழுங்கா ஊருக்குள்ள வந்தோமா, கடையை திறந்தோமா, ஆட்டைய போட்டோமா, அப்ஸ்காண்டானோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு எங்க கிட்ட வம்பு பண்ண ஒழுங்கா போயிரு. அரே நான் எங்கடா உங்க கையில வம்பு பண்ணேன்? நீங்க தானடா என் கையில வம்பு பண்றீங்க. போடா போட்டனா. சூப்பர் மச்சான், செமையா கலாச்ச. பக்கமே வரக்கூடாதுடி. என்னம்மா கிண்டல் பண்றானுங்க? முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள போணும்டி. என்னம்மா காலேஜ் பிள்ளையெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர ஆரம்பிச்சிட்டீங்க? சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்ன கம்ப்ளைண்ட்? டெய்லி 4 பசங்க எங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தோம். அம்மா இங்க வர்றதுக்கு நீங்க அங்கே போயிருக்கலாங்கிறேன். ஏன்னா நாங்க துருவி கண்ணா பண்ணான்னு கேள்வி வைப்போம். உங்க மனசு கஷ்டப்படும்மா. சார் நான் உங்ககிட்ட பேச வரல. எதுவா இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிக்கிறோம். ஏன் நாங்க விசாரிக்க மாட்டோமா? நீங்க அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க. நாங்க சொன்ன டயலாக் எங்களுக்கு எவா சரி போல. நில்லு என்ன சலசலப்பு? அமைதியா போணும். அவர் ஸ்ட்ரிக்டான ஆளு. போங்க. சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். என்னம்மா கம்ப்ளைண்ட்? 4 பசங்க டெய்லி எங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க சார். அதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம். ஏம்மா நான் பொண்ணுங்களையும் தொடர்றது கிடையாது, பொண்ணுங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்டையும் தொடர்றது கிடையாது. எதுவா இருந்தாலும் எஸ்ஐட்ட பேசிக்கமா.
நேர்மையா ஒருத்தர் அது இல்ல சார். போங்கம்மா. என்ன வசூலாக மாட்டேங்குது? யாராவது வந்தா தனியா வசூலாக. ஐயா என்னம்மா பெருசா இன்ஸ்பெக்டர் பார்க்க போறேன்னு போனீங்க, உடனே வந்துட்டீங்க. சார் எஸ்ஐய பார்க்க அந்த சொன்னாரு. வர்றாரு பாரு. என்ன விஷயம்? சார் பஸ் ஸ்டாண்ட்ல தினமும் 4 பசங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம். சரி, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, பாக்குறேன். என்னடி இது இப்படி சொல்றாரு? அண்ணா இந்தாங்க லஞ்ச். உட்காரு. இந்தாம்மா உனக்கு செயின். என்னண்ணா வாங்குனீங்களா? நான் என்னைக்குமா காசு கொடுத்து வாங்கினேன். ஒருத்தன் வந்தான், அடகு வச்சான், அவனால மூட்ட முடியல. சரி செயின் நல்லா இருக்கே, அதான் உனக்கு கொடுத்தேன். வேணாண்ணா, வேற ஒருத்தர் கஷ்டத்துக்காக நம்ம கிட்ட வந்த செயினை என் கழுத்துல போட எனக்கு இஷ்டம் இல்லைன்னா இது நீயே வச்சுக்கோ, எனக்கு வேணாம். போட்டுக்கோமா, எடுத்துக்கோ. வேணான்னு சொல்றல, நீயே வச்சுக்கோ. வேணாம். சும்மா இல்ல, நம்மளுக்கு காசு கொடுக்குறான் தெரியுமா உனக்கு? என்ன பச்சைக்குளா சேட்டு, எப்படி இருக்கீங்க? அதான் நீ வந்துட்டே இல்ல, எப்படி நல்லா இருக்க முடியும்? அதை விடு. அன்னைக்கு நான் வச்சேன்ல செயின், அதுக்கு பணமும் ரசீதும் கொண்டு வந்திருக்கேன். இது வச்சுக்கிட்டு சுக்ரன் செயினை கொடு. அது முழுகி 3 மாசம் ஆச்சு. பின்ன முழுகாம கல்யாணமான பொண்ணே 3 மாசத்துலயே முழுகுது, உன் செயின் முழுகாதா? அதை பத்தி நீ ஏன் பேசுற? அதை பத்தி நீ பேசவே கூடாது. சரி உன் முன்னாடிங்க. ஏன் எதுக்கு கேக்குற? சும்மா தெரிஞ்சுக்கறேன். அது ஊர் மேலே போயிருக்கு. பொண்டாட்டி ஊர் மேலே போயிருக்கலாம். அரே தப்பு தப்பா பேசினா போலீஸ் கிட்ட போயிடுவான். பொண்டாட்டி கிட்ட போறதுக்கே வக்கலியாமா, போலீஸ் கிட்ட போறமில்ல போலீஸ் கிட்ட. ஏய் மரியாதையா பேசு. உனக்கெல்லாம் எதுக்கே மரியாதை? ஊருக்குள்ள வட்டி விட்டு சாப்பிட்டு இருக்க, உனக்கு எதுக்கு மரியாதை? ஏய் நான் யார்கிட்டயும் போலே, எல்லாம் என்கிட்ட வருது. இந்த வளவள பேசுற வேலை வேணாம். இப்ப என்ன செயின் தருவில்லையா? அது முழுகி போச்சு, தர முடியாது. செயின் தர முடியாது. உங்ககிட்ட இருந்து எப்படி எங்க செயின் வாங்குறேன்னு எனக்கு நல்லா தெரியும். தர முடியாதுல்ல? டேய் வாங்கடா போலாம். வரேன், நான் வாரேன். யாருடா அவங்க? அவங்க தண்ணி அடிப்பாங்க, கஞ்சா அடிப்பாங்க, பொறுக்கி பசங்க. அவங்க நாட்டுக்கும் யூஸ் இல்ல, வீட்டுக்கும் யூஸ் இல்ல, தண்ட பசங்க. செருப்பு செருப்பு விட்டுட்டு போயிட்டேன், போட்டு போலான்னு வந்தேன். செருப்பு மட்டும்தான் எடுத்துட்டு போறேன், ஆனா என் மனசு உங்க கிட்டதான். டேய் மாப்ள, நேரா டாஸ்மார்க் போயிட்டு இன்கம் டாக்ஸ் கட்டறோம். அந்த செயினை கொஞ்சம் கொடுங்களேன். நீ தான் வானான்னு சொல்லிட்டியம்மா. இல்ல பரவாயில்லண்ணா, கொடுங்க அந்த செயினை. சரி இந்தாம்மா. வர்ஷா வர்ஷா, என்னங்கண்ணா? நீ அந்த பக்கம் போவாதம்மா, இப்படி போ. இந்த பக்கம் தானே எப்பவும் வீட்டுக்கு போவேன், இப்ப சுத்தி போக சொல்ற? நம்ம கடைக்கு வந்தானே சுக்ரன், அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. அவன் இங்க எங்கேயாவது தான் உட்காந்துக்கிட்டு இருப்பான். அதுக்கு தான் சொல்றேன், எதுக்கு வம்பு? நீ இப்படிக்கா போ. என்ன யோசிக்கிறேன்? சொல்றேன்ல, இந்த பக்கம் போ. சரிங்கண்ணா. தப்பிச்சேன். அப்படின்னா நீயும் அப்படியே. இந்த நாடு திருந்தவே திருந்தாது. நாங்களாம் எப்படி? என் மச்சான் செயினை போட்டு போறடா. ஆமாண்டா. ஆமா. டேய் மாப்ள, இந்த பிள்ளை உனக்காண்டி தானே செயினை போட்டு போயிருக்கா? வேணாம் மாப்பிள்ள, உலகத்துல ஒரு பொண்ணை லவ் பண்ணா அவன் மட்டும் தான் ஃபோக்கஸ் தெரிவான், மத்தவங்க எல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தெரிவாங்க. இது அந்த பொண்ணை நம்மளை ஏமாத்திட்டா வேற என்ன, சரக்கு மட்டும்தான் ஃபோக்கஸா தெரியும். நீ மாறி போகாதே
செய்யாரோ செய்ய செய்யாரோ செய்ய செய்யாரோ செய்ய செய்யாரோ செய்ய செய்யறோ செய்ய செய்யறோ செய்ய செய்யறோ செய்ய செய்யறோ செய்ய செய்யறோ பால்கோவா நான் தானே பார்க்காதே எச்சூரே கொடகட ஹோட்பாவா நீ மாறி போகாதே கிகேரே புலவவாசம் உள்ள வரையில் கவலை ஏதும் இல்ல ஹரிடா குமரியாடும் உள்ள வரையில் தயங்க வேணாம் கொட்டாடிடா வசதி வரும்போது அள்ளி கொடுடா அசதி வரும்போது என்ன தடுடா பச்சை உள்ள செய்ய செய்யாரோ 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 பறவை போல சுத்தி திரிஞ்சா விலகி போகும் அந்த துயரம் எடுத்த கால வையி துணிஞ்சு நமக்கு கீழே அந்த இமையும் மலைய முடியால கட்டிடுடா அடங்கி கிடக்காம நந்து அடிடா மொத்த மக்கள் பார்வை என் மேல செய்ய செய்யாரோ 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 ஏன்டா நீ எப்ப பார்த்தாலும் பார்லி இருக்க? போலீஸ் உனக்கு ஒரு வேலையே இல்லையா? நீ எப்போ பார்த்தாலும் எப்படி சுற்றிட்டு இருக்கா? போ போலீஸ், ஸ்டேஷன்லேயே கொஞ்சம் வேலை இருக்கும், அதை போய் பாரு போ. ஐயோ, காலையில கொட்டை விட்டு தூங்கு. உனக்கு வாய் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு, போய் உட்காரு. ஹலோ, வாமா, ஆல் கான்ஸ்டபிள்ஸ் கம் ஆன். யோ, தியேட்டர்ல பாம்பு வச்சிருக்காங்களா? வெடிக்கிறதுக்குள்ள எல்லாரும் போகணும்யா. நீ ரெடியாமா? என்னம்மா ஆளு எல்லாம் இருக்காங்கல்ல? அது இல்ல சார் மேட்டர், வாங்க. என்னடா முக்கியமான நேரத்துல உனக்கு டிசென்ட்ரி ஆகும். ஏமா என் உயிரை வாங்குறிய? முதல்ல பாத்ரூம் போமா, போய் குளிங்க. சை, என்னையா? ஓகே சார், ஆல் தி பெஸ்ட் சார். ஆல் தி பெஸ்டா? உங்க மேல நம்பிக்கை சார் எனக்கு. என்னது, என் மேல நம்பிக்கை இருக்கா? அதுக்கு ஏயா உன் கை உதறது? அப்ப நீனு வரலையா? சை, போயா ஈரல் செத்தவன. ஓகே சார். நீ வர்றியா இல்லையா? ஏட்டு உங்களுக்கு தெரியாதா? 12 மணி ஆச்சுன்னா மாத்திரை போடணும். சுகர் ஏறிடும், அப்புறம் பிபி ஆயிரும், தொடர்ந்து மஞ்ச காமால வந்து கிட்னி அவுட் ஆயிரும். டோட்டலா உனக்கு டெத் கண்டிஷன் அதானே? ஏன்டா நீங்க எல்லாம் தெரிஞ்சு அலையறீங்க? ஒட்டம்ப ரெண்டா வெட்டினா 5 பேரை செய்யலாம். போடா போடா, என்கிட்ட ஓடி போடா. நீ ஆரம்பிச்சிருவிய? எப்ப பார்த்தாலும் மீசையை முருகிக்கிட்டே இரு. ஐயோ, இந்த நேரம் பார்த்து எல்லா பையலும் காலை வரட்டானே. போய் உடனே பார்க்கலைன்னா எஸ்பி நம்மள கொடன்னு குடைஞ்சிருவானே. இன்ஸ்பெக்டர் வேற எங்கேயோ போயிட்டானே. இவ ஒருத்தருக்கா, இவளும் தூங்குறாளே, வருவாளா? உசிப்புவோம். அடடடடே, நீ ஒரு குழந்தை, நான் ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவர் அடி, நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம், ஒருவர் மனதிலே ஒருவர் அடி.
நாத்த முடிச்சது எந்திரி. என்ன படுத்து தூங்கிட்டு இருக்க? கிளம்பு. எங்க சார் கூப்பிடுறீங்க? எங்க கூட்டிட்டு போறல கேட்காத. சந்தேகப்படக்கூடாது. வான்னா வா. உனக்கு பிடிச்ச லத்திய கையில எடுத்துக்க. வா. சரி சார். கிளம்பு. அவசரத்துல எங்க போகணும் எங்க போகணும். ஒரு நிமிஷம் போலீஸை நிம்மதியா இருக்க விடுறாங்கல்ல. ஆத்தாடி ஐட்டம் பெருசாவில் இருக்கு. நீ முன்னாடி போமா. என் மாப்பிள்ள என்னடா பண்ண போறான் அவன்? இப்பதானே வந்திருக்காங்க, பொறு பாப்போம். இந்த காவல்துறையில பாம்பு வச்சாலும் நம்மளத்தான் போக சொல்றாங்க, பாடி கிடந்தாலும் நம்மளத்தான் போக சொல்றாங்க. நம்ம பொழப்பு அப்படி இருக்கு. கொஞ்சம் முன்னாடி போயே. என்ன சார் ஆம்பளை நீங்க இருந்துகிட்டு என்ன போக சொல்றீங்க? போலீஸ் வேலைக்கு வந்த பின்னாடி ஆம்பளை பொம்பளைங்கிறலாம் கிடையாது. உனக்கு எனக்கு ஒரே ட்ரைனிங், ஒரே சம்பளம், கடமை தான் செய்யணும். வா போகலாம். சார் குத்தி கிளறி பாருங்க சார். ஜாய், போலீஸ்க்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. செக் பண்ணுங்க சார் சொல்லணும். குத்தி பாருங்க சார், பெரட்டி போடுங்க சார் சொல்லப்படாத. அசிங்கமா உனக்கு. சரி செக் பண்ணுங்க சார். வா வா வா. சார் பயமா இருக்கு சார். வெடிச்சிருச்சுனா? மாப்பிள்ள காமெடியா பாறேன். விடுங்க சார். வெடிக்கலையா? வெடிக்கல சார். வெல்கம் டு சைனா பஜார். இந்த சைனா பஜார்ல கிடைக்காத சாமான்களே கிடையாது. ஹாலிவுட், பாலிவுட், கோலிவுட், இங்க இருக்கிற நட்சத்திர நடிகர் நடிகைகள் அத்தனை பேரும் யூஸ் பண்ண சாதனங்கள் பூரா என் கடையில கொண்டு கிடக்குது. வாங்க, வந்து வாங்குங்க. நயன்தாரா ஷாம்பு. நயன்தாரா ஷாம்புவா? ஆமா ஆமா. ஜங்கனி மிங்கனியா வாங்க சொல்றல. ஓகே ஓகே. ஹலோ மிஸ்டர் நயன்தாரா சார், இங்க வாங்களேன் ஒரு நிமிஷம். நான் இவ்வளவு சொல்லியும் நயன்தாரா பண்றா. என்னம்மா வேணும்? என் லவருக்கு gift கொடுக்க போறேன். உன் லவர் எப்படி இருப்பான்? அதாவது ஜில்லாவா, பில்லாவா, சிங்கமா, சிறுத்தையா? என்னங்க சொல்றீங்க? புரியல? புரியல. ஐயோ, பில்லானா அஜித்மா, ஜில்லானா விஜய், சிங்கம்னா சூர்யா, சிறுத்தைனா கார்த்திக். அவரா? அவரு குட்டி புலி மாதிரி. ஓ, யூ மீன் குட்டி புலி? லோக்கல் ரவுடி. ஆமா. இந்த கிஃப்ட அவங்கிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்க, அந்த புலிக்குட்டி நாய்க்குட்டி மாதிரி இந்த மாட்டுக்குட்டி பின்னாடி சுத்தி சுத்தி வருவா. டேய் சுக்கு, உன் ஆள் ஏதோ gift வாங்குது போலயே. மாப்பிள்ள அவ எந்த கிஃப்டும் வாங்க கூடாது. பாத்துக்க. என்கிட்ட நீ சொல்லிட்ட இல்ல, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். அந்த சைனாவையும் அந்த மைனாவையும் நான் எப்படி கலாய்க்க போறேன்னு நீ பாடுறா. யோ சைனா, அந்த பொண்ணு எந்த பொருள் வாங்கினாலும் எனக்கு அதே பொருள் வேணும். அப்படி ரூல்ஸ் அப்படி. இந்த எழுத்தெல்லாம் படிக்கிறதுக்கு டைம் கிடையாது. தலைமுடியை பார்த்தாவே தெரியும். படிக்கிறேன். ஒரு பொருள் 2 பேர் கேட்டால் ஏலம் விடப்படும். வீடு. இந்த பொம்மையோட விலை 200 ரூபாய். 300 ரூபாய். 309. 309. ஒரு தரம், 2 தரம், 3. 500 ரூபாய். ஏமா, இந்த பொம்மையுடைய அடக்க விலை, லாபம் எல்லாமே வெறும் 200 ரூபாய் தான்மா. யோ இந்த பாரு, எந்த காரணத்தை கொண்டும் ஏலத்தை நிறுத்த கூடாது சொல்லிட்டேன். 500. ஒரு தரம், 2 தரம், 509. ஒரு தரம், 2 தரம், 900. ஒரு தரம், 999. தரம். நான் நினைச்ச மாதிரி மண்டையை போட்டான். கல்லாப்பட்டி எனக்கு. என்னப்பா குரு, புது இடத்துக்கு வந்திருக்க, ஏரியாலாம் பிடிச்சிருக்கா? பரவாயில்ல சார். ஆமா, ஃபாதர் எப்படி இருக்காரு? அவர் அப்பப்போ உன்னை பத்தி தான்ப்பா விசாரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஓ, நான் அவர் வந்து பாக்குறேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன்ப்பா. ஓகே சார், வாங்க போலாம். போறேன் சார். சென்னை ஆசிரமத்துல கஷ்டப்பட்டு படிச்சு இந்த ஊருக்கு போலீஸ். நான் உங்களை தான் தேடி வந்தேன். என்னையா, என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். என்ன கேட்கணும்? அன்னைக்கு மட்டும் அந்த பசங்க கிண்டல் பண்ணாங்க, ஒன்னும் சொல்லல. ஆனா நேத்து மட்டும் அடிச்சீங்க. இங்க பாருமா, அன்னைக்கு தப்பு உன் மேல இருந்துச்சு. ஆனா நேத்து அந்த பசங்க மேல தப்பு, அதனால தான் அடிச்சேன். தப்பா? என்ன தப்பு? பொண்ணுங்க ரோட்ல நடந்து போனா எல்லாரும் கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கணும். ஆனா கை தட்டி கூப்பிடுற மாதிரி இருக்க கூடாது. அப்படி நான் என்ன பண்ணேன் சார்? முதல்ல ட்ரெஸ்ஸை ஒழுங்கா போடுங்கம்மா. தப்புலயே பெரிய தப்பு அடுத்தவங்களை தப்பு பண்ண தூண்டுறதுதான். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேலாவது கொஞ்சம் தெரிஞ்சு நடந்துக்கும். யாரா என்ன அடிச்சது? ஐயோ, என்
ஆசைப்பட்டு 5 பவுன் செயின் போயிடுச்சு. டேய், ராத்திரி 3:30 மணிக்கு அந்த தெருவில் என்னடா வேலை உங்களுக்கு? காத்து வாங்க போனோங்க. காத்து வாங்க போனியா? வாயில கம்ப கொடுத்து கிண்டி பிடிவோம் பாத்துக்க. வேற எங்கேயுமே காத்து இல்லையா? அயோக்கிய பயலு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இவங்களை கட்டுப்படுத்துறதே பெரிய பாடா இருக்கையா. என்ன பொழப்பு. தேனு 2 பேர்லையும் 75 போட்டுரு. சார் பாவம் சார், வேணா விட்டுருங்க. நீயே சொன்ன முன்னாடி நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பனா? அப்பா மேடமே சொல்லிட்டாங்க, 2 பேர் போய் கோயிலு சந்த கடையில பொம்பளைய குனிஞ்சு உருளைக்கிழங்கு வாங்குவாங்க, கீழே கையை கொடுத்து தாலி ஆத்து போடுங்க. பிடிச்சு போட்டா போங்கடா வெளிய. இனிமே ரிப்போர்ட் வச்சு எங்கேயுமே உட்கார முடியாது. பாடுவா வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. சொக்க தங்க தட்ட போல லூசு பெண்ணு லூசு பெண்ணு லூசு பெண்ணு, லூசு பையன் மேலதான் லூசா சுத்துறான். காதல் வளர்த்தேன் காதல் வளர்த்தேன், உன்மேல் நானும் புள்ள காதல் வளர்த்தேன். காதல் வளர்த்தேன் காதல் வளர்த்தேன், உசுருக்குள்ள கூடு ஹட்டி காதல் வளர்த்தேன். என்ன தேனே, ஆத்தங்கரையில உனக்காக 1 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வரேன்னு சொல்லிட்டு வராம இருக்க. சாரிங்க, மன்னிச்சிருங்க. டியூட்டில இருந்தா அதான் வர முடியல. சரி நாளைக்கு சீக்கிரம் வந்துரு. என்ன தேனு யாருமே இடுப்புல தலைமலைச்சவன்? அவரைத்தான் நான் 10 வருஷமா காதலிக்கிறேன். 10 வருஷமாவா? எல்லாருக்கும் இதயம் வெடிச்சிருச்சு, உங்களுக்கு மட்டும் ஏன் வெடிக்கல? எனக்கு இதே எங்க இருந்தா தானே. வேறங்க அங்க என் இதயம் பறி போய் 10 வருஷம் ஆச்சு. யாருக்கிட்ட? அவர்கிட்ட. ஐயோ, இந்த கால் வரையும் பணியம் போட்டிருந்தானே அவங்கிட்டயா? எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்குமே தெரியலடா. பார்த்ததும் வேலை கெட்டுது தோழி தோழி, வேலை பார்த்ததும் மனசு கெட்டுது தோழா தோழா. நீ எப்போது எனதாபாயன் செல்லம் வாடியன் செல்லம், உன் பார்வை என்னை ஒரு ஜென்மம் கொல்லும். போயா நீ தள்ளி போயா, உன் பார்வை என்ன ஒண்ணு செய்யாது. கண்களாலே ஒரு கோலம் போட்டாய், கைகளாலே கடிவாளம் போட்டாய். கண்களாலே என் நாடை பார்த்தாய், பார்வையாலே என் நாடும் பார்த்தாய். தென்காசி காற்றடிக்க, தேசத்தில் தீப்பிடிக்க, சிற்றின்ப பூ பறிக்க வாடியன் மீரா செல்லம் வாடியன் செல்லும், உன் பார்வை என்னை ஒரு ஜென்மம் கொல்லும்.
பார்த்ததும் வேலை கெட்டுது தோழி தோழி வேலை பார்த்ததும் மனசு கெட்டது தோழா தோழா நீ எப்போது எனதாவாயன் செல்லம் வாடிய செல்லம் உன் பார்வை என்னை ஒரு ஜென்மம் கொல்லும் போயா நீ தள்ளி போயா உன் பார்வை என்ன ஒன்றும் செய்யாது. இவ்வளவு தைரியமா அந்த பொண்ணை இவர் ஏத்திக்கிட்டு போறாரு. செட் ஆயிடுச்சோ. இனி எஸ்ஐ வாழ்க்கை அவ்வளவுதான். இந்த சென்ட்ரா எங்கடா போனா? ஆளியே காணோம். உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? அவன் ஏதாவது பொண்ணுக்கு பின்னாடி சுத்திட்டு வாங்கல. ஏய் என்னடா நீ கஞ்சால அடிக்கிறியா? எங்க அண்ணன் எல்லாம் சொல்லிட்டாரு, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. உன் அண்ணன் பேரு சிபி ஆபீசரு, சொல்லிட்டேன். வேண்டாம் விட்டுடா, அந்த கஞ்சா உன் உசுரை கூட கொன்னுடும். சொல்றத கேளு. நீ சொல்ல நான் ஏண்டி கேட்கணும்? நான் சொல்றத நீ கேட்க மாட்ட, நான் வேற மாதிரி சொல்றேன். ஆத்தி எப்படி சொல்லுவ? போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். தோடா புள்ள போலீஸ்ல புடிச்சு கொடுக்குதாமல. அப்படி புடிச்சு கொடுக்கறதா இருந்தா முதல்ல உங்க அப்பனையும் உங்க அண்ணனையும் புடிச்சு கொடு. ஏன்னா ஊர்ல இருக்கிற நகையெல்லாம் உங்க அண்ணன் கல்லால தானே இருக்கு. நான் சொல்றது எனக்கு காமெடியா இருக்கா? ஐயோ பயமாகுதுமா. போடே வந்துட்டான் அங்கிருந்து. உன்னை திருத்தவே முடியாது. என்ன வேணா செய், நான் வரேன். பெரிய மத தெரசா நம்மள திருத்துறாங்களாம். போடே விடுமாப்ல, வருஷம் இல்லைன்னா திரிசா. सपनों के जाने कब आएगी तू. டேய் வரடா. பொறுக்கின யாருன்னு அவனுக்கு காட்டணும்டா. டேய் இன்னைக்கு அவனை விட்டாதடா. இன்னைக்கு செட்டாண்டா செட்டு. ओ महालक्ष्मी. हाँ காசை போடுறீங்க, மூஞ்சில துணியை போடுறீங்க, குத்து குத்துன்னு குத்துறீங்க. டேய் அங்க தொட்டு இங்க தொட்டு உன் வேலையை கடைசியில என் பொண்டாட்டிட்டே காமிச்சிட்டல்ல. உன் முன்னாடி என்னையா பண்ண? கை பிடிச்சிருத்தனா? பாசமா 2 வாரம் தான் நான் பேசுறேன். டேய் என் பொண்டாட்டி கிட்ட நீ எதுக்குடா பாசமா பேசுற? நீ பேசல, நான் பேசிட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் நீ டியூட்டில இருக்கியா? இரு இரு ஃபோன் பண்ணிருக்கேன், இப்போ வந்துருவாங்க. யாருக்கு? போலீஸ்க்கு. அப்ப நீ நானா போலீஸ் வந்து எஸ்ஐ சார், இவங்க விஷயத்துல நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்புறம் நான் எப்படி டீல் பண்றேன்னு மட்டும் பாருங்க. சார் வாங்க சார், சீக்கிரம் வாங்க. இரியா வார, என்ன அவசரம்? என்னையா கேட்டே அவன் என்ன காரியம் பண்ணா தெரியுமா? என் பொண்டாட்டி கிட்ட பேசிக்கினா என்னடான்னு கேக்குறேன். ஆசையா பேசுனேங்கறான். ஆசையா பேசுனானா? யோ செட்டாயிருவேன் சொன்னீங்களே, இப்போ உன் பொண்டாட்டியே செட் பண்ண வரான் பாத்தியா? ஏன் நீ செட்டப் பண்ணலாம் பாத்தியா? யோ வாய் மூடிட்டு சும்மாரியா? ஒரு போலீஸ்கார பொண்டாட்டியோட உனக்கு என்னடா பேச்சு? யோ ஹெட் கான்ஸ்டபிள், யோவா உன் முதுவ திரும்பி பாரியா. என்னடா உன் முன்னாடி என்ன பண்ணா தெரியுமா? எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு வீட்டுக்கு வாங்க வருவனே கூப்பிட்டு இருக்கா. உன்னை ஏன்டா கூப்பிட்டா? வேணாண்டா, விளையாடாத. ஏய் என்ன அங்க சுத்தி இங்க சுத்தி ஏன் டிபார்ட்மெண்ட்லயே கைய வைக்கிறியா? இந்த பார், இனிமே இந்த மாதிரி நீ பண்ண நான் வேலபிள் கேஸ் உள்ள போட்டு முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். ஜாக்கிரதை. யோ ஏட்டு வாயா. என்னங்கய்யா? அவனுங்க பார்த்தா குடிச்ச மாதிரியே தெரியல, ஆனா போதையில இருக்கானுங்க. ஐயா இந்த ஏரியாவுல கஞ்சா எங்க பார்த்தாலும் ஈஸியா கிடைக்குது. கஞ்சா போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நீ கேக்குறதே ஏத்தனை கொடுக்க மாட்டேன்ட்டாங்களே. சொல்லியா? அதுக்கு இல்ல தம்பி, இவங்களுக்கு பின்னாடி ஒரு குரூப்பே எங்கிட்டு இருக்கு. இதோட விட்டுருங்கிற. என் மைதாமாவ என்ன சொல்லுங்க? என்னையே போய் சப்போர்ட் கொடுக்குறியா? ஐயோ நான் சொல்லல. சொன்ன மாதிரி செஞ்சுட்டல உன்ன. நான் சொல்லல. ஏய் என்ன பிரச்சனைங்க? ஐயோ பிரச்சனை இல்ல, ஒண்ணும் இல்ல. நாங்க 2 பேரும் லவ்வர்ஸ், சும்மா பேசிட்டு இருக்கோம். என்னது லவ்வர்ஸ்? அடே போய்டு. என் மேலே கை வச்சிட்டல, நான் என்ன பண்றேன் பார். ஆமா, நீங்க சுக்ரன் மாதிரி இருக்கீங்க. சரி அதை விடுங்க. நீங்க அவன் உண்மையிலேயே லவ் பண்றீங்களா? ஆமா சார், நான் மட்டும்தான் சின்சியரா லவ் பண்றேன். ஆனா அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து கஞ்சா அடிச்சிட்டு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் சார். சரி நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். போங்க. ஆனா அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து கஞ்சா அடிச்சிட்டு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் சார். ஐயா இந்த ஏரியாவுல கஞ்சா எங்க பார்த்தாலும் ஈஸியா கிடைக்குது. இவங்களுக்கு பின்னாடி ஒரு குரூப்பே எங்கிட்டு இருக்கு. ஹலோ ஜோதிமணி, நான் தான் பேசுறேன்.
வந்த எஸ்ஐ தானே? என்னமோ சிட்டி கமிஷனர் மாதிரி எஸ் சார் வெறப்பா போயிட்டு இருக்காப்ல. டேய் என்ன வந்து வான் பண்ணி விடுறான்டாவே. அப்படியே அடிக்கலான்னு தான் போனேன். அப்படியே அடிச்சு புடிச்சு தும்ஸ் அப்படி குத்திடலான்னு போவேன். குத்திர வேண்டியது போகும்போது உன் மூஞ்சி நான் வந்துரும்டா. சே அப்படின்னு பொழைச்சு போன விட்டுட்டேன். இந்த பாருங்கடா, அந்த சரோஜா ஆண்டி மேட்டர்ல அவ புருஷனை என்னென்ன பண்ண, எப்படி எல்லாம் பண்ண, இப்போ ஒன்ன தானே பண்ண போறேன். போடா விக்குமடையா. குமார் வரான்டா. என்ன இந்த பக்கம்? எதுக்கு வருவேன்? பொருளை கொடுக்கதான், காசை கொடு. ஏய் பொருளை கொடு, துட்டை தரோம். இந்தா. ஏய் குருக்கிட்டே வா. வீரபாகுன்னு ஒருத்தர் வந்து கொடுப்பாரு சார் சந்தையில. எப்படி சொல்ல முடியும்? நீங்க போங்க சார். ஏய் கஞ்சா ஆமா மாப்ள, அது நம்ம பொண்ணு பார்க்க போயிருந்தோம். நம்ம கருப்பு. அட அதையும் ஓகேன்னு சொல்லிட்டான் மாப்ள. நீ ஏன் குடு. எவ்வளவு அதிகமா போட்டா எங்களுக்கு எப்படிடா கட்டுப்படி ஆகும்? என்னடா போட்டலாம் போறீங்க? சொல்லுங்க, என்ன விஷயம்? அண்ணனை பார்க்கணும். என்ன மேட்ரு என்கிட்ட சொல்லுங்க. அண்ணன் வராரியா? உன்னை பார்த்தா ஏதோ பிரச்சனையோட வந்திருக்க மாதிரி தெரியுது. அண்ணே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. நம்ம குமாரை தான் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சுண்ணே. யார? குமாரையா? ஆமாண்ணே. ஏய் என்ன பொண்ணு மேல கை வச்சுட்டானா? இல்லண்ணே, எல்லாம் நம்ம மேட்டர் தானே. என்னது? எந்த ஸ்டேஷன்ரா? சுந்தரபாண்டியபுரம் ஸ்டேஷன். சுந்தரபாண்டிபுரமா? டேய் ஆறு இருக்கிறது 4 பீஸ், 4 பேரும் டம்மி பீஸ். டேய் அவனுக்கு தான் நம்ம பக்கமே வர மாட்டாங்களாடா. இல்லண்ணே, புதுசா ஒரு எஸ்ஐ வந்திருக்கானே, அவன் தான் பிடிச்சிட்டு போயிட்டானே. புதுசா ஒரு எஸ்ஐ? எங்கடா அந்த வக்கீலே? வக்கீலே அண்ணன் கூப்பிடாதீங்க, வா. வணக்கண்ணே. இல்ல நம்ம குமார ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்களா? நீ போய் பாத்து அவனை கூட்டு வந்துரு போ. சார் நான் கூட்டு வரேன். வரேண்ணே. டேய் கவலைப்படாதீங்கடா, நான் இருக்கேன்டா. பச்சைமல்ல இருந்து இன்னும் சரக்கே வரலண்ணே. என்னது சரக்கு வரலையா? ஏ குடுமி அண்ணா நாயா இது என்னன்னு தெரியலண்ணே. நாளைக்கு நான் போய் அங்க பாத்துட்டு வந்துறேன். உடனே பார்த்து முதல்ல ஏற்பாடு பண்ணு. ஆண்டவா வா. சொல்லுங்க. பாரு போன மாசத்தை விட இந்த மாசம் சரக்கு அதிகமா தேவைப்படுது. அதுக்கு வேண்டியதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். மாமூல்லாம் கரெக்டா போகுது இல்ல? நிறுத்தியா? நீ வண்டி செக் பண்ணியா? அந்த பாக்குறேன் சார். அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல சார். சார் இங்க பாருங்க. போய் சொல்றேன் சார். நிறுத்து எங்கடா போற? சைக்கிள் வந்து கீழ இறங்க. செக் பண்ணு. சார் எல்லாம் சார். சும்மா இருடா, என்ன இல்ல இப்ப தெரியும். இந்த பாருங்க சார். கஞ்சா கட்டற கஞ்சா. ஏய் என்னடா ஆச்சு? மூச்சு வாங்க ஓடி வர. நம்ம ஆளுங்களை போலீஸ் பிடிச்சிட்டாங்கக்கா. அண்ணே நான் அப்பவே சொன்னோம்லண்ணே, அந்த எஸ்ஐ நம்ம ஆளுங்களை குறி வச்சு தூக்குறான்னு. ஏய் போடா. அண்ணே நம்ம விஷயத்துல ரொம்ப தள்ளிடுறானே, அவனை ஏதாச்சும் பண்ணணும்ண்ணே. அண்ணா நீ இப்ப ஊன்னு சொல்லு, நான் அவனை இப்பவே போய் தூக்குறேனே. ஏய் சும்மாறா, நீ பாட்டுக்கு அண்ணனை உசுப்பேத்திக்கிட்டு. அண்ணே அவன் சொல்றான் எதுவும் பண்ணிடாதீங்கண்ணே. நம்ம பண்றது கஞ்சா பிசினஸ், அதுவும் நான் பெயிலபிள் அஃபென்ஸ். அந்த எஸ்ஐ மட்டும் உங்களை உள்ளத்துக்கு போட்டோம்னா அப்புறம் யாராலையும் உங்களை வெளியே எடுக்கவே முடியாதுண்ணே. என்ன இடத்துக்கு உள்ள போடுவான்? என்ன தூக்கி உள்ள போறதுக்கு இனிமே ஒரு ஆம்பளை பிறந்து வரேன்டா. நான் என்ன சுப்ப பயலா? லட்சமா பணம் புழங்குற பிசினஸ்டா. எப்படி விட முடியும்? அண்ணே நீங்க டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. நாளைக்கு நீங்க கொலை போறீங்க, இனி நானே இறங்கி செய்யறேனே. ஏய் விடுங்க சார். என்ன இது? புரியல சார். உள்ளயா? இவ்வளவு கஞ்சாவா சார்? ஐயோ இவன் என்ன மாதிரி காரியம் பண்ணிருக்கா பாருங்க சார். இவனை சும்மா விடக்கூடாது சார். ஏய் என்ன இது? வயிற்று பழப்புக்காக பண்ணேன், யாரும் பணத்தை பண்ண பண்ணிட்டேன். ஏன்டி இப்படி அநியாயமா மத்தவங்க வாழ்க்கையை கெடுக்குறீங்க? சார் தெரிஞ்சுதான் சார் எல்லாம் வாங்குறாங்க. சார் எவ்வளவு சார் வேணும் உங்களுக்கு? 5 லட்சம் வேணுமா, 10 லட்சம் வேணுமா? வீட்டுக்கு கொடுக்கவா இல்ல ஸ்டேஷனுக்கு அனுப்பவா? இந்த மாயா சொன்னா பேமெண்ட் கன்னு மாதிரி வரும். பாத்தீங்களா உங்ககிட்ட எப்படி பேசுறான்னு? இவளை எல்லாம் இப்பவே சுட்டு தள்ளுங்க சார். இனிமே நீ எப்படி கஞ்சா விக்கிற நான் பாக்குறேன். வாடே
என்னங்கடா என்ன ஏதோ டென்ஷனா இருக்கீங்க? இல்லண்ணே, அந்த எஸ்ஐ வந்து என்ன பிரச்சனை பண்றானா? மாயாவை அரெஸ்ட் பண்ணிட்டானே. மாயாவை அரெஸ்ட் பண்ணிட்டானா? மாயாவை அரெஸ்ட் பண்ணிட்டானா? ஏய், நம்ம என்னடா அவனுக்கு பண்ணோம்? நம்ம கிட்ட வந்து நோண்டிக்கிட்டு இருக்கான். பச்சைமலை எஸ்டேட் சரக்கையும் அந்த எஸ்ஐ போலீஸோட வந்து பிடிச்சிட்டானே. எந்த ஏரியாலையும் தொழில் பண்ண முடியலண்ணே. நம்மளால இனிமே வியாபாரம் செய்ய முடியாது. தொழில் பண்ணதடா, பிச்சாடு போ. போச்சுண்ணே, அன்னைக்கே நீங்க சொன்னீங்க அவனை போட்டுலான்னு. நாங்க தான். டேய், நான் தான் சொன்னேன் வேண்டாம் வேண்டாம் தடுத்துட்டு இனி பயந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க. என்னையா இப்பதான் பத்த வச்சா அதுக்குள்ள சிகரெட் கீழே போட்டா? பார்த்தல, இந்த ஊர்ல சிகரெட் குடிக்கவே பயமா இருக்கு மச்சான். எவனும் தேவையில்லை, நானே பாத்துக்கிறேன். கமிஷன்ட்ட பேசுறேன்டா. ஹலோ கமிஷனர், என்னையா அந்த எஸ்ஐ எங்க ஆளெல்லாம் புடிச்சிட்டு இருக்கான்? சொன்னா கேளு காசி, இது கஞ்சா கேஸ். இதுல நான் தலையிட்டா என் வேலையே போயிடும். புரிஞ்சுக்க. யோ, ரோட் ஓடுறப்ப வீட்ல வந்து கட்டு வாங்குனேல, இன்னைக்கு எப்படி பேசுறடி? என்ன வச்சிட்டா? ஏய், நீ என்னடா பாயா? கமிஷனர்டா, மினிஸ்டர்ட்ட பேசுறடா. ரெடியா? ஹலோ. யோ மினிஸ்டரே. சாரிங்க, நான் அவரோட பிஏ பேசுறேன். சார் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. மீட்டிங்லயா? டேய், இவனை வச்சிட்டா? டேய், மினிஸ்டர் கமிஷனர் நீங்க தேவையில்லடா, நானே பாத்துக்கிறேன்டா. நானே களத்துல இறங்குறேன். டேய், என்ன பார்க்கணும்னு நீ தானே ரொம்ப ஆசைப்பட்ட. பாரு பாரு, நல்லா பாரு. என் ஆளுங்கெல்லாம் புடிச்சு உள்ள போட்டிருக்க. உனக்கு என்னதான்டா பிரச்சனை? கவர்மெண்ட் சம்பளம் பத்தலையா? என்னண்ணா இவெல்லாம் ஒரு ஆளுன்னு மதிச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க? அண்ணா ஊன்னு சொல்ல, இப்பவே இவன் கதையை முடிச்சிடுறேன். ஏ விடுறா தம்பி, ஊருக்கு புதுசு. நம்மள பத்தி 4 பேர் தப்பு தப்பா சொல்லிருப்பாங்க. நாம தான் 4 வார்த்தை நம்மள பத்தி தம்பி நான் அப்படி இல்ல இப்படி இல்லன்னு பெருமையா சொல்லணும். என்னடா தம்பி நான் சொல்றது? அண்ணா இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கீங்க, அவன் நான் மறைச்சிக்கிட்டே இருக்கான். ஏய் விடுறா தம்பி, கழுத்துல வச்ச கத்திய அப்படியே ஒரு அழுத்த அழுத்த எவ்வளவு நேரம் ஆகும்? இனிமே என் விஷயத்த தலையிட மாட்டேன்னு நினைக்கிறேன். பட்டா டேய் வாங்கடா. ஏய் சீக்கிரம் ஆகட்டும். அப்படி போடு. டேய் சரக்கு நல்லா இருக்கா பாரு. சரிங்கண்ணே. ஏய் அத வேணா இந்த பக்கம் வைப்பா. சீக்கிரம் ஆகட்டும். ஏய் இந்த பக்கம் போடு. மேல வை, அங்கே வை. ஏய் என்ன பண்ற? வா நிக்கிறா பாரு. ஆகட்டும்.
வேலையை பாடுறா. ஏய், உன்னால கஞ்சா கேஸ்க்கே வெளிய வர முடியாது, நீ என்ன மிரட்டுறியா? யோ ஜோதிமணி, இருக்கிற எல்லா பெண்டிங் கேஸ் இவன் மேலயே போடியா. ஓகே சார். இவன் எப்படி வெளிய வரான்னு நானும் பாக்குறேன். சார், இவங்கிட்ட என்ன சார் பேச்சு? மாவன ஜென்மத்துக்கு உனக்கு ஜெயில் தான். மாப்பிள, நீ கஞ்சா எங்கடா குட்ரா? இல்ல மாப்பிள, நம்ம ஏரியா ஃபுல்லா தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. என்னடா இப்படி சொல்ற? நம்ம ஏரியாவில் கிடைக்கல, வேற எங்கேயுமே கிடைக்கல. நீ வேற, பள்ளியூர்ல ஒருத்தன்ட்ட கஞ்சா கேட்டேன், அவன் கிட்ட சண்டைக்கு வந்துட்டா. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருப்பான். நானே அவன் கையில காலில் விழுந்து தப்பி பழிச்சு ஓடி வந்துட்டேன். வேற எங்க கிடைக்குன்னு தெரியல மாப்பிள. கஞ்சா வேணும்டா, எனக்கு முடியலடா. புரிஞ்சுக்கடா ப்ளீஸ், வேற வழி இல்ல. அதை கொஞ்சம் கொஞ்சமா மறக்கிறதா நல்லது. அந்த எஸ்ஐ வேற கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டு பார்த்துட்டு இருக்கானா. அவன் இந்த கேஸ் தவிர வேற எந்த கேஸையும் பார்க்கறது இல்லையா. சொன்னா புரிஞ்சுக்கடா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நாங்க 4 பேருமே ஒண்ணுதான், எதுனாலும் இங்கேயே சொல்லு. நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன். என்னது லவ்வா? ஆமாண்டா, நான் உன்னை முதல்ல இருந்தே வாட்ச் பண்றேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இப்போ என்ன பண்ண சொல்ற? எங்க வீட்ல மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க. மேரேஜ் பண்ணி வைக்க சென்னைக்கு கூட்டிட்டு போறாங்க. ஓ, கல்யாணம் பண்ணிக்கோ. உன்னை விட்டுட்டு போக எனக்கு விருப்பம் இல்ல. இங்க பார், நீ டாப் டிக்கெட், நான் தர டிக்கெட். உனக்கும் எனக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது, புரியுதா? என் ஃபீலிங்ஸ் இப்போ உனக்கு புரியாது. ஒரு நாள் உனக்கு புரியும். ஆனா அப்போ உன் கூட நான் இருக்க மாட்டேன். எவனாவது ஒரு மைதாமாவை இருப்பான், அவனை கட்டின்னு போய் உருட்டுப்பா, வந்துருவான். வர்ஷா, இந்த பொறுக்கி பசங்க கூட சேராதேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். டேய், அங்க பாரு 50 காசு. எங்க எங்க? இத கூட விட மாட்டறான் பாரு. அரே, உங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்ல? இருடா பாத்துக்கறேன். வாமா வா. இவங்க எல்லாம் மோசமானவங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? நீ வா. என்ன எஸ்ஐ சார், காலேஜ் பக்கம் ஆளே காணோம். போலீஸ்காரனை லவ் பண்ணது தப்புன்னு இப்ப புரியுது. நீங்க டியூட்டின்னு வந்தா பொண்டாட்டியே மறந்துடுவீங்க போல இருக்கு. பொண்டாட்டியா? நம்ம இப்ப கல்யாணம் பண்ணோம். பின்ன லவ் பண்றது கல்யாணம் பண்ணதானே? என்ன ஏமாத்துன அப்புறம் கொன்னுடுவேன். என்ன போலீஸ்காரன் நீ மிரட்டுறியா? இதெல்லாம் உங்க ஸ்டேஷன்ல வச்சுக்க, இந்த மீரா கிட்ட வச்சுக்காத. கையெடுடா. ஏய் மீரா, எப்படி? ஏய் நில்லு, சொல்றது கேளு. அது வந்து சுக்ரா, அதான் வந்துட்டியா, சொல்லு. நீ நினைக்கிற மாதிரி தப்பா ஒண்ணும். நான் நினைக்கிற தப்புனா நீ பண்றது சரியா? தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. நான் இவரை உண்மையா லவ் பண்றேன். நீ உண்மையா லவ் பண்ண தேவையில்ல, பொய்யா லவ் பண்ண தேவையில்ல. மீறி ஏதாச்சும் பண்ண ஒன்னதான் பண்ண மாட்டேன் அவன. ஏய், நான் மிரட்டுறியா? ஏற்கனவே உன்னால நான் நிறைய பட்டுட்டேன். உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். மீரா, என்னாச்சு? ஏன் இப்படி உடம்பை கெடுத்துக்கிற? காலையில இருந்தே சாப்பிடல. வர்ஷா, நீ சொன்னா கேட்க மாட்டியா? சுக்ரன் கஞ்சா அடிச்சு தண்ணி அடிச்சு அவன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கான். அண்ணா ப்ளீஸ் அண்ணா, என்ன நீ புரிஞ்சுக்கோ. நான் சுக்ரனை சின்சியரா லவ் பண்றேன். அவனை நான் திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வருவேன். ஊர்ல உனக்கு மாப்பிள்ளை பாத்துருக்காங்க. நல்ல மாப்பிள்ளை, வசதியான குடும்பம். நீ முதல்ல ஊருக்கு கிளம்பு. என்னை கட்டாயப்படுத்தி ஊருக்கு கூட்டிட்டு போனா நான் அங்க போய் தற்கொலை பண்ணிப்பேன். நீ மட்டும் லவ் மேரேஜ் பண்ணி சந்தோஷமா இருக்கல்ல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ற? நீயா முடிவெடுக்கிறதுக்கு உனக்கு வயசும் பத்தாத அனுபவமும் இல்ல. பேசாம அண்ணன் சொல்றதை கேட்டு ஊருக்கு கிளம்புற வழிய பாரு. வா. அப்பா அம்மாக்கு பதில் சொல்ல முடியாது. வா, ஊருக்கு கிளம்பலாம். வா 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 வா. வா வா, வண்டி வெயிட்டிங்ல இருக்கு. அண்ணா உன் நல்லதுக்கா சொல்றேன். அண்ணா பேச்ச கேளு, உன் லைஃப் நல்லா இருக்கும். வா.
மீரா லவ்க்காக இவ்வளோ ஃபீல் பண்ணுறானா? நான் வேணான்னு சொன்னப்போ வருஷம் எனக்காக எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பா. நான் தான் புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேனோ. நான் கொஞ்சம் தனியா பேசணும். தனியாவா? பேசிக்கோ, வாடா போலாம். ஒன்னு நானும் பார்க்கிற போது என்ன மறந்தேன், என்ன நீயும் பார்க்கிற போது சொல்ல மறந்தேன், சொல்ல நீயும் பார்க்கிற போது ஒன்ன ரசிச்சேன், சொல்ல சொல்ல என் கையில நானும் மறந்தேன். சொல்லு 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 நீ இப்போ சொல்லேண்டி, சொல்லு 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 நீ எல்லாம் சொல்லேண்டி, சொல்லு 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 நீ இப்போ சொல்லேண்டி, சொல்லு 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 நீ எல்லாம் சொல்லேண்டி. பிடித்துக்கொண்டே தூங்க முடியுமே, தூங்கிக் கொண்டே விழிக்க முடியுமே, என் வலி இனி நீ அறிவாய். சொல்லு 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 நீ இப்போ சொல்லேண்டி, சொல்லு 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 நீ எல்லாம் சொல்லேண்டி. ஒன்ன ஒன்ன பார்க்கையில உன் காதல நினைக்கையில சத்தமின்றி சிரிக்க தோணுது, வெக்கப்பட்டு மறைக்க தோணுது, தொலைவது இன்பம் என்று சொல்வது காதலடி, உன்னை அடைய தோணுது, உடனே தொலைய தோணுது. கண்ணில் தொலைந்து போ உன்னை நெஞ்சில் கண்டெடுப்பேன், உடல் முழுதும் தீர்ந்த பின்னே உயிரை தந்திருப்பேன். சொல்லு 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 நீ இப்போ சொல்லேண்டி, சொல்லு 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 நீ எல்லாம் சொல்லேண்டி. ஓ ஓ தீய தொடும் வரைக்கும் சூடோ தெரிவதில்லை, காதலும் தீயும் ஒண்ணுதான், எனக்கும் தெரிந்ததின்றுதான். காதல் வரும் வரைக்கும் வாழ்க்கை தனித்திருக்கும், காதல் உலகம் கொண்டு வரும், கையில் கவிதை கொண்டு வரும். சிறிய துன்பங்களை நெஞ்சில் சேர்க்க தெரிந்தவன், காதல் என்னும் பெரிய இன்பம் கண்டு முடிக்கிறான். சொல்லு 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 நீ இப்போ சொல்லேண்டி, சொல்லு 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 நீ எல்லாம் சொல்லேண்டி, சொல்லு 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 நீ இப்போ சொல்லேண்டி, சொல்லு 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 நீ எல்லாம் சொல்லேண்டி. டேய் என்னங்கடா காலையிலே பட்டரே போட்டிங்களா? என்ன மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்க? காலையில ஏதாவது போட்டியா? டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, என் சந்தோஷத்துக்கான மேட்ரே வேற. என்னது மேட்டா? என்ன விட்டுட்டு போயிட்டியாடா? டேய் அவனை பத்தி தான் தெரியும்ல, அவனுக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்காது, லவ் பண்ற பொண்ணே வேணான்றவன் அவனா போய். டேய் மாப்பிள்ள அவன் மட்டும் என்ன லவ் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கேன், அவ காலில் கஸ்டடியா இருந்திருப்பான்ல. போன வாரம் தான் கஸ்டடியில் இருந்தியே, மறந்துட்டியா? டேய் மாப்பிள்ள அதுக்கு காரணம் ஏட்டு பொண்ணு, இதுக்கு காரணம் சேட்டு பொண்ணு. டேய் மொக்க படாதடா, என்னைக்காவது நம்ம லைஃப் பத்தி யோசிச்சு பார்த்திருக்கியா? என்ன மாப்பிள்ள லைஃபுக்கு எப்படின்னு ரொம்ப ரூட்டே மாறுது. டேய் மாப்பிள்ள தான் கருத்து சொல்ல வரப்பல என்னன்னு தான் கேட்போமே.
பெரிய சாலோன் பாப்பையா கரு சொல்ல வந்துட்டாரு. இல்லடா, இதுக்கெல்லாம் நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க, நானே பாத்துக்கிறேன். வரட்டா? டேய் இருடா. டேய் என்னன்னு சொல்றா? என் ஆளுகிட்ட லவ் சொல்ல போறேன். எங்க சென்னைக்கு போயா? என்னடா சொல்ற? ஆமாண்டா, அவ அண்ணன் அவளுக்கு கல்யாணம் பண்றதுக்காக சென்னை கூட்டு போயிருக்கான். உண்மையா வராராம்? ஆமா. டேய் 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 நில்றா டேய். வா வாங்கறல. என்ன எங்க கூட்டிட்டு போற? உட்காரு சொல்றேன். எங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லு. சொல்றேன்னு சொல்றல, உட்காரு. சரிங்க சார், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. சரி போங்க. என்ன இவன் மீரா கூட்டிட்டு வரான்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஜோதிமணி சார், எல்லா ஸ்டேஷன் போங்க, நான் வரேன். ஓகே சார். பகல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறா, நைட்லாம் தூங்க மாட்டேங்கிறா, எப்போ பாரு உன்னை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. காதலோட வலி காதலிச்சவனுக்கு தான் தெரியும். அப்போ எனக்கு புரியல, ஆனால் இவ ஃபீல் பண்ணுறதை பார்த்து தான் காதல்னா என்ன, அதோட வலி எப்படி இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டேன். இவன் உன்னை விரும்பின ஒரே காரணத்துக்காக தான் இவளை உங்ககிட்ட விட்டுட்டு போகிறேன். ஆனால் எனக்கு உன் மேலே இருக்க கோவம் என்றைக்குமே போகாது. வரேன். சுக்ரனுக்கு ஃபோன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேம்மா, ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. மறுபடியும் ட்ரை பண்ணுமா? சரிம்மா, நீ கவலைப்படாதம்மா. சார், இந்த நேரத்தில் உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுதான், இருந்தாலும் எங்க கடமை, தப்பா எடுத்துக்காதீங்க. யுகனோட கொலையில உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? இந்த ஊர்ல எனக்கு எதிரின்னு யாரு தம்பி இருக்கா? புதுசா ஒருத்தன் ஜெயில இருந்து வந்திருக்கா, அவன் மேலதான் எனக்கு சந்தேகம். யாரு? பேரு தங்கவேல் பாண்டியன். எங்க இருக்கான்? அவனுக்கு வீடு வாசல் எதுவும் இல்ல தம்பி, இங்கதான் எங்கேயாவது இருப்பான். சரி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். கொல்லி வைக்கிற பிள்ளைய பறி கொடுத்துட்டேன். நந்தினி, நந்தினி, என்னங்க? இங்க வா. கொஞ்சம் வேலையா இருக்கே. புருஷன் கூப்பிட்டா பொண்டாட்டி எந்த கேள்வி கேட்காம வரணும். சீக்கிரம் வா. சொர்க்கம் எங்கே? என்ன பண்ற? என்னங்க? விண்ணில் இல்லை எங்க வீட்டில். பெரிய சமைப்பாங்க, கடைக்கு போயிருந்தா புது டிசைன் நெக்லஸ் வந்திருக்குன்னு சொன்னா அப்படியே வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஏங்க, ஏற்கனவே பீரோக்குள்ள செட்டா அடுக்கி வச்சிருக்கேன். எதுக்குங்க? உங்க தங்கச்சிக்கும் வாங்கிட்டீங்கல்ல? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு பிடிச்சிருக்கா? உங்க செலக்ஷன் ஆயிடுச்சே. இப்படி சொல்லுவேன்னு தெரியுமே. அன்புக்கு பஞ்சமில்லை. சரி, நான் எம்எல்ஏ வீட்டு வரல போயிட்டு வந்துடுறேன். பசங்களை எல்லாம் ரெடி பண்ணிட்டு நீ ரெடியா இரு, வெளியில போலாம். சரிங்க. வரட்டுமா?
உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கோம். ஓ அப்படியா? நீங்க எல்லாம் ரொம்ப புத்திசாலி. போய் விளையாடு. என்ன பண்ணிட்டு இருக்க சுதா? ஒண்ணுடா, நீ புக்கு படிச்சிட்டு இருந்த. இந்தா திறந்து பாரு. ரொம்ப அழகா இருக்கு. உங்க அண்ணனுக்கு இந்த நெக்லஸ் ரொம்ப பிடிச்சு போச்சா, உடனே வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்படியா? என்ன யோசிக்கிற? இது நீயே வச்சுக்கோ. வேணாம் வேணாம், நீங்களே வச்சுங்க. ஒரு தடவை வேணா போட்டு பாரு. சரி, நான் பீரோல வச்சுட்டு சரிங்க. நந்தினி புறப்பட்டாச்சா? கோயில் நடைய சாத்திர போறாங்கம்மா. சீக்கிரமா வாங்க. வாங்க 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 வாங்க. ஏ நந்தினி, யார் வந்திருக்காங்க பாரு. உள்ள வர வேண்டியது தானே, அப்படியே நின்ட்டீங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க. என்னப்பா எல்லாருமா வந்திருக்கீங்க? என்ன அப்படி கேட்டீங்க? எலெக்ஷன் வருதுல, அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். அதை பத்தி தான்ப்பா நானே பேசணும்னு நினைச்சேன். இந்த தேர்தல்ல இருந்து இந்த தொகுதியை பெண்களுக்கான தொகுதியா மாத்திட்டாங்களே, அது மட்டும் இல்லாம நம்மளே எவ்வளவு நாள் தான் நிக்கிறது. வேற யாராவது நிப்பாட்டுக்கப்பா. என்னங்க ஐயா, இத்தனை வருஷமா நம்ம குடும்பத்துல இருந்து அண்ணன் போஸ்டா தேர்ந்தெடுத்திருக்காங்க. திடீர்னு இப்படி சொன்னா எப்படிங்க ஐயா? அதெல்லாம் சரியா, நான் எப்படி நிக்க முடியும்? அதனால என்ன இருக்கு, நம்ம வீட்ல ஒரு ஆள் இந்த எலெக்ஷன்ல நிப்பாட்டுவையா? அதெல்லாம் எப்படியா சரியா வரும்? ஐயா, நீங்க இப்படி சொல்லலாமா? இந்த ஊருக்கு நல்லது பண்ணதுக்கு நீங்க ஒரு ஆள் தான் இருக்கீங்க. நீங்க தான் ஒரு நல்ல முடிவா சொல்லணும். அப்படியா சொல்றீங்க? நீ என்ன சொல்ற? என்னங்க, இந்த விஷயத்துல நான் என்னங்க சொல்ல போறேன்? உங்களுக்கு தெரியாததா? எல்லாமே உங்க விருப்பம்தான். சரியா, உங்க விருப்பப்படியே செய்யுங்க. நம்ம அம்மாவே நிக்க வச்சிருவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? வர்ற வெள்ளிக்கிழமை நல்ல நாளா இருக்கு, அன்னைக்கே வேட்பாளர் தாக்கல் பண்ணிக்கலாமையா? என்னையா இது, நல்ல நாளெல்லாம் பார்த்துட்டு ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்களா? ஆமாங்கய்யா ஆமாங்க. சரி சரி செய்யுங்க, அப்படியே பண்ணிடுவோம். அப்ப கிளம்புறீங்க? வாங்க போயிட்டு வரோம். வாங்க வாங்க. சுதா, என்னங்க ஏதோ வெளியில போகணும்னு சொன்னீங்க? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உட்காரு. உன் அண்ணன் சொன்னதை கவனிச்சியா? அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அண்ணி தலைவியா போறாங்க. இந்த வீட்டு பொண்ணு நீ, உங்க அண்ணன் அவர் பொண்டாட்டி நிறுத்துறாரு, நீ சந்தோஷப்படு. விளங்குன மாதிரிதான். ஊர்க்காரவங்க சொன்னதுக்கு நான் எப்படி பார்த்தா உங்க அண்ணன் உன்னைத்தான் நிறுத்தி இருக்கணும். நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? இப்படியே போனா இந்த வீட்டுல உனக்கு ஒரு உரிமை இருக்காது பாத்துக்க. இல்லைங்க, ஏன் அண்ணா அப்படிலாம் பண்ண மாட்டாரு. இப்படியே நீ நம்பிக்கிட்டு உன் ஊர்ல ஒரு பையன் உன்னையும் மதிக்க மாட்டான், என்னையும் மதிக்க மாட்டான். அவங்கள எதிர்த்து தேர்தல்ல நீ நில்லு. ஐயோ, அது தப்புங்க. வேணா ஒரு வார்த்தை அண்ணன் கிட்ட கேட்டுட்டு வரட்டுமா? ஆமா, எல்லாத்தையும் உங்க நொண்ணைகிட்டே கேளு. நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, பிள்ளைங்க இருக்கு, அதுகளுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு. உங்க அண்ணன் தேவையில இருக்க முடியுமா? எப்ப பார்த்தாலே அவர்கிட்ட நிழல் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்க சொல்றியா? அப்ப நான் என்னதான் பண்ணணும்னு சொல்றீங்க? தேர்தல்ல நிக்கிற, ஜெயிக்கிற, அதுக்கான ஏற்பாடுகள் நான் பாத்துக்கிறேன். ஏனுங்க? ஐயோ, நானா? வணக்கம். ஐயா, ஆபீசர் ரெடியா இருக்காரு, உள்ள போலாமா? தங்கச்சி மாப்பிளையும் வரேன்னாங்க, சரி வந்துட்டோம். இல்லைங்க ஐயா, நல்ல நேரம் போறதுக்குள்ள. ஆமாங்க ஐயா. போலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்க, அவங்களும் வந்துட்டுமே. ஐயா, முதல்ல வேட்புமனு தாக்கல் பண்ணிக்கலாம், அப்புறம் அவங்க வந்து சொல்லிக்கலாம் ஐயா. ஆமாங்கய்யா, அப்படியே பண்ணிக்கலாம். வந்தோன்னு சொல்லிக்கலாம் ஐயா. நம்ம போலாம்யா. என்ன போஸ்டா இருந்தாலும் இதெல்லாம் பண்ண வேண்டியதானே இருக்கு. ஆமாப்பா, நம்ம ஐயா குடும்பம் தானே, உள்ள அண்ணன் போஸ்டா வந்துரும். ஐயா, ரொம்ப சந்தோஷம். எங்க வார்த்தையை மதிச்சு அம்மா நீங்க நீங்க வேற அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நாங்க பாத்துக்கிறோங்க ஐயா. கிளம்பட்டுமா? கண்டிப்பா முடிச்சிடலாங்க ஐயா. வரேன், எல்லாருக்கும் வரேன். போயிட்டாங்க, போலாம். வரமா? வாங்க வாங்க. என்னங்க எல்லாம் காலங்காத்தால? இல்லையா, என்ன தயங்குறீங்க, சொல்லுங்க. ஐயா, அது வந்து உங்க தங்கச்சி வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காங்க ஐயா. அட என்னங்க நீங்க விளையாடாதீங்க காலையில. ஆமாங்க ஐயா, பாத்துட்டு தான் நேரம் அங்க இருந்து இங்க வரோம் ஐயா. ஆமாங்க ஐயா, சொன்னாங்க ஐயா. நல்லா தெரியுமா, பாத்தீங்களா? இந்த ஊர்ல உங்களை ஏத்து யாருமே நின்னது இல்லையா? உங்க தங்கச்சியே நிக்கிறாங்கங்கும் போது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குயா. ஒரே வீட்டுல 2 பேர் ஐயா, அது நல்லாவாயா இருக்கும்? பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க ஐயா, அதனாலதான். அதுக்கு இல்லைங்க ஐயா, நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்ல வரோம்னா நான் பாத்துக்கிறேன், கிளம்புங்க. சரிங்க, வரோங்க ஐயா. வரேங்க. என்னங்க, நான் வேணா பேசி பார்க்கட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், வா.
நான் பேசுகிறேன். ஐயா என்னங்க எப்படி பண்ணிட்டீங்க? இவன் நிற்க மாட்டேன்ட்டா. அதான் தங்கச்சியை நாமினேஷன் ஃபைல் பண்ண சொல்லிட்டு நாங்கள் வாபஸ் வாங்கி. அப்படிங்களா ஐயா? சரிங்க ஐயா, போய்ட்டுறீங்க ஐயா. போய்ட்டாங்கம்மா. சரிங்கம்மா, ஆகட்டுங்கம்மா. நானும் சுதாவும் சின்ன வயசுலேருந்து எப்படி இருந்தா தெரியுமா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். இப்ப என்ன ஆச்சு? நம்ப சுதாங்க ஏதோ ஆசைப்பட்டா, விடுங்க. இல்லம்மா, ஊர்ல எல்லாரும் விடு. நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கு. அந்த லேண்ட் மேட்டர் எல்லாம் இருக்கு. சீக்கிரமா படுத்து தூங்குங்க, கண்டதெல்லாம் யோசிக்காம. ம் ம். யுகனை கொலை பண்ண குற்றத்துக்காக உங்களை கைது பண்றோம். என்ன சொல்றீங்க சார்? Hello. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க சார். வாங்க சார். இல்ல வாங்க, அங்க நல்ல வாங்க. மீரா, இங்கதான் இருக்கியா? இன்னுமா நடந்தே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அவன் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. அவனை போய் இப்படி பண்ணிட்டாங்களே. இப்ப நீ ஃபீல் பண்ண மாட்டோம், போனவன் திரும்ப வர போறான். ஆமா, சுக்ரன் நீ ஃபோன் பண்ணி பாத்தியா? பண்ண அவன் போன் ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாத்தியா? அவங்களும் தெரியலன்னு தான் சொன்னாங்க. சரி, நீ கவலைப்படாத, நான் என்னன்னு பாக்குறேன். ஏட்டையா, என்னையா? இந்த எஸ்ஐ வந்ததுல இருந்து நம்மளுக்கு வருமானமே கெட்டு போச்சு. ஒண்ணும் கடல. இந்த எஸ்ஐ வந்ததுல இருந்து நமக்கெல்லாம் மரியாதை இருக்கு இந்த ஊருக்குள்ள. முதல்ல புரிஞ்சுக்க. அது நமக்கு நல்லதுதானே. இப்படி கத்துறது உனக்கு நல்லது, ஏன் காது கெட்டது. ஏன் நிக்கிற? போய் உட்காரியா. குறை சொல்றதே பொழப்பா போச்சு. எஸ்ஐயை பார்க்கணும். எதுக்காக? தங்கவேல் பாண்டியனை வெளியில எடுக்கிறதுக்கு பெயில் ஆர்டர் கொண்டு வந்திருக்கோம். ஓஹோ, அங்க இருக்கார், போய் பாருங்க. வணக்கம் சார். சொல்லுங்க. தங்கவேல் பாண்டியனை பெயில் எடுக்கணும். பெயில் ஆர்டர் இருந்தாங்க பாருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் சார். யோ ஜோதிமணி, அதனால வெளியே வர சொல்லி கையெழுத்து வாங்கி அனுப்பிச்சு விட்ரு. ஓகே சார். வரோம் சார். தேங்க்யூ சார். பாத்துட்டீங்களா? நானும் வக்கீலுக்கு படிக்காம ஏன்டா இந்த வேலைக்கு வந்தோம்னு இருக்கு சார். நாங்க உங்க வேலைக்கு வந்துடுறோம். நானா வேணாங்கிறேன். நீங்க எல்லாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சார். எப்படியாவது அடிச்சு புடிச்சு நான் எஸ்ஐ ஆயிருவேன்ல. நீங்க எங்க கூட இருந்தா சட்ட நுணுக்கத்தை பத்தி கவலை இல்லையே. அப்பப்ப கேட்டுக்கோம்ல. வாங்க. வாங்க. இந்தாங்க பேனா, அங்க போட்டிருக்க. நான் கடமையில கொஞ்சம் கரெக்டா இருக்கிறவன், வேற ஒன்றும் இல்லை. டெய்லி 10 o'clock வந்து கையெழுத்து போடணும். சார், என்ன ஜாமீன்ல எடுக்க சொன்னது யாரு? எங்களுக்கு தெரியாது சார். எங்க சீனியர் சொன்னார், நாங்க எடுத்தோம். வரோம் சார். வண்டி நிறுத்துறேன். ஏய், முன்னாடி வா. நிறுத்து. நீ எல்லாம் ஒரு மனுஷன். என் பிள்ளைய அநியாயமா கொன்றியடா. இதுதான் ஆரம்பம். இன்னும் நீ அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு. நான் அனுபவிப்பனா? நான் அனுபவிக்கிறேனா நீ அனுபவிக்கிறான்னு பாத்துருவோமா? பாப்போம். பாக்குறதுக்கு நீ உயிரோட இருந்தா தானடா. உன்னை சும்மா விட மாட்டேன்.
சார் துரத்தி துரத்தி ஷூட் பண்றீங்க? யோ ஜோதிமணி, அட்வொகேட்டை வச்சிருந்தால வெளியே எடுத்ததே அவனை போடத்தாங்க. நீங்க எதுக்கா சார் அவரை போடணும்? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, போக போக புரிஞ்சுப்பேன். இந்த ஆளை புரிஞ்சிக்கவே முடியலையே. இன்னும் என்னங்க சார்? வா. சவுக்கார்பேட்டை எப்படி போறது? நேரா போய் லெஃப்ட் எடுத்து ரைட்டு. ஓ, நேரா போய் லெஃப்ட் எடுத்து ரைட்டா? ஓகே, தேங்க்ஸ். அவளுக்கு கல்யாணம், அதனால விட்டுட்டு போறேன். அரே வர்ஷா, தேவையில்லாம விட்டுடும். சொன்னா கேளு. இல்லைன்னா நடக்கிறதே வேற. எங்க மீராவை காணோம்? கரெக்ட் டைம்க்கு வந்துருக்கல. என்னாச்சு? ஹலோ, சொல்லுமா. எங்க இருக்கீங்க? கான்ட்ராக்ட் விஷயமா மினிஸ்டர் பார்க்க வந்திருக்கமா. கொஞ்சம் சீக்கிரமா வாங்களேன். ஏன், என்னாச்சு? காலேஜுக்கு போன மீரா இன்னும் வீட்டுக்கு வரல. ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது வெளியில போயிருப்பாமா. பத்திரமா வந்துருவா, நீ ஒன்றும் பயப்படாத. என்னங்க, எதுக்கும் நீங்க கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துடுங்க. சரி, வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரிங்க. என்ன இன்னும் அவரை காணோம்? மறுபடியும் அவருக்கு ஃபோன் பண்ணலாமா? அம்மா காப்பி சாப்பிடுங்கம்மா. வேணாம், நீங்க ஒண்ணுமே சாப்பிடலையேம்மா. வேணாம், நான் சொல்றேன்ல. போ. சரிம்மா. சுதா, சுதா, என்னாச்சு, வந்துட்டாளா? இல்லைங்க, மீரா இன்னும் காலேஜ்ல இருந்து வரல. இன்னும் வீட்டுக்கு வரலையா? என்னம்மா சொல்ற? என்னங்க, யுகன் காண மாதிரி நம்ம மீராக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? என்ன நீ தப்பு தப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்க? மனசை போட்டு குழப்பிக்கிட்டு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எதுக்கு பயப்படுற? தைரியமா இரு. கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு ஃபோன் போட்டு கேட்டியா? இல்ல. கூட படிக்கிற பிள்ளைகளோட எங்கேயாவது வெளியில போயிருப்பா. என்ன ஏதுன்னு விசாரிச்சிடலாம். வா 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 வா. அருணா, அருணா. யாரு? அப்பா, என்னப்பா இந்த நேரத்துல? மீரா காலேஜ் போனவ என்ன வீட்டுக்கு வரலாமா? ஈவினிங் எனக்கு முன்னாடியே கிளம்பிட்டாளேப்பா. கிளம்பிட்டாளா? அப்ப ஏன் வீட்டுக்கு வரல? ஃபோன் ட்ரை பண்ணீங்களாமா? ட்ரை பண்ணோமா, ஆனா அவ ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபாவே இருக்கு. ஈவினிங் அவ ஆயிஷா கூட தான்ப்பா போயிருந்தா. ஆயிஷா கிட்ட கேட்டீங்களா? ஆயிஷா வீடு எங்கமா இருக்கு? வாங்க அங்கிள். வாங்க ஆண்டி, உள்ள வாங்க. யாருமா? மீராவோட அப்பா அம்மா. ஆயிஷா. என்ன ஆண்டி? மீரா காலையில காலேஜுக்கு போனவ இன்னும் வீட்டுக்கு வரல. என்னாச்சுன்னு தெரியல. உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போறாளாமா? ஈவினிங் ஒன்னாதான் ஆண்டி வந்தோம். வந்திருப்பாள வீட்டுக்கு. இல்லம்மா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். எங்க தேடி கிடைக்கலையே. எங்க போனாலும் என்கிட்ட சொல்லி தானே அங்கிள் போவா. இல்லம்மா, இருட்டிருச்சு, நேரம் வேற ஆயிடுச்சு, வந்து சேரலையம்மா. சரி, நீ கூட படிக்கிற பிள்ளைங்கிட்ட கொஞ்சம் பேசி பார்த்துட்டு ஏதாவது தகவல் இருந்தா ஃபோன் பண்ணுமா, சொல்றியா? சரி, வா. அண்ணா தரங்க, வா. என் பொண்ணை காணோம். என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே தெரியல. மேடம், பதட்டப்படாம பொறுமையா சொல்லுங்க. காலையில என் பொண்ணு காலேஜுக்கு போனவ இன்னும் வீட்டுக்கு வரல. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாத்தீங்களா? கூட படிக்கிறவங்க எல்லார்ட்டையுமே கேட்டாச்சு, யாருக்குமே தெரியலன்றாங்க. உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா? என் சந்தேகமெல்லாம் தங்கவேல் பண்டிட் மேல தாங்க. என் பையனை தூக்கிட்டு போய் கொலை பண்ண மாதிரி என் பொண்ணையும் தூக்கிட்டு போய் ஏதாவது பண்ணிருப்பானோன்னு பதட்டமா இருக்கு. நீங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். தம்பி தம்பி தம்பி, ஐயா கம்ப்ளைண்ட் எல்லாம் நானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். விடியறதுக்குள்ள உங்க பொண்ணு உங்க வீட்டுல இருக்கும், போதுமா? வணக்கண்ணா. இங்கே வந்துட்டீங்களா? என்ன என்னத்துலங்க? மீராவை காணாம்பா. என்னடா சொல்றீங்க? நீ போ. சரிங்க. காலையில காலேஜுக்கு போனா நேரமாயி வரல. அப்படியாண்ணா? என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட தெரியல. படிக்கிற பிள்ளைகிட்ட நானும் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அதான் நீங்களும் தேடினா நல்லா இருக்குன்றதான் உங்களை வர சொன்னேன். கண்டுபிடிச்சிடலாண்ணே.
பாப்பா போட்டோ ஏதாவது கொடுத்தீங்கன்னா தேடுற கொஞ்சம் வசதியா இருக்கும். சுப்பிரமணி அண்ணே அந்த போட்டோ எடுத்துட்டு வா. இந்த கொண்டு வரேன். அந்த தங்கவேல் பாண்டியன் மேல தான் எனக்கு டவுட்டா இருக்கு. அவன் புலங்குறானா அவன் எங்க இருக்கான்றத கொஞ்சம் பாருங்க. பாத்துருவோம். பார்த்து கவனமா தேடுங்க. சரி சரியா? சரி. ஓகே சரிப்பா. சரி வணக்கம். வரேங்க. இல்லை கிளம்புங்கடா. எனக்கு நேற்று ராத்திரிலேருந்து நம்ம பொண்ணு என்னெல்லாம் கஷ்டப்பட்டாலோ, என்ன ஆச்சோ ஏதாச்சோ. இங்க வா. இந்த பொண்ணை பார்த்திருக்கியா? இல்லைங்களா சார், நான் பார்த்தது இல்லையே. இந்த பொண்ணை பார்த்தியா? பார்த்தது இல்லைண்ணே. பார்க்க வண்டியா இந்த பொண்ணை பார்த்திருக்கியா? இல்லைங்க சார். பார்த்த உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சரிங்க சார். யோ வண்டி அடியா. சொல்லு. நம்ம ஆளுங்க ஏரிக்கரை பக்கம் தேடும் போது பாப்பா இருக்கிறத தெரிஞ்சிச்சு. தெரியுமாடா? எனக்கு ஒன்றும் தெரியலடா. என்னாச்சுன்னு தெரியலையே. சுக்ரா ஹேய் டேய், எங்கடா போய் தொலைஞ்ச? ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் வருது. உனக்கு எத்தனை வாட்டி ட்ரை பண்றது? என்னடா விஷயம்? டேய் மாப்ள, யுகன். ஆமா, அவனுக்கு என்ன இப்போ? யுகன் இறந்துட்டா மாப்ள. என்ன சொல்ற? ஆமா மாப்ள. அது மட்டும் இல்ல சுக்ரா, மீரா வர காணோம். நேரா கடத்திட்டு போயிட்டாங்க மாப்ள. போன கொடு. ஹலோ, எங்க இருக்கீங்க? இவ்வளவு நாளா எங்கடா போயிட்ட? மீராவை கடத்தி செங்கல் குடவுன்ல வச்சிருக்காங்க. நீ சீக்கிரமா வாடா. உடனே வர. வா உள்ள பாப்பா வா. சாரதி, சாரதி, சுக்ரா எங்க? சுக்ரா இங்க வந்தானா? உனக்கு கல்யாணம் என்னங்க? கல்யாணம் ஆகல. அதை விட சுக்ரா இங்க வந்தானா? அவங்க அம்மா கூப்பிடவும் அவசரமா செங்கல்குடனுக்கு போயிருக்கான். சுக்ரா செங்கல்குடன் போயிருக்கானா? ஓகே, நான் வரேன். அந்தா மீரா, நம்ம பொண்ணு. கூட்டிட்டு வாங்க, போங்க. ஏய், மரியாதை யாருன்னு சொல்லிடு. ஏய், என்னடா பண்ற? கத்தியறா. ஏய், பக்கத்துல வந்து கழுத்து அறுத்துறேன். அவன ஒண்ணு பண்ணிராத. அவன ஒண்ணு பண்ணிராத. உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லிடுறேன். உண்மையை சொல்லிடுறேன். யாருன்னு சொல்றா? என்ன உண்மை? உங்களை தான் கேக்குறேன். என்ன உண்மை சொல்லுங்க. சொல்லு. சொன்னா கேக்குறியா? உன்னை யார் இங்க வர சொன்னது? பக்கத்துல வேற ஹாஸ்பிடல்ல பாத்துக்க வேண்டியதானே? அங்கதாங்க கூட்டிட்டு போனேன். அங்க சரியில்லை. அவங்க தான் சொன்னாங்க இந்த ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க, நல்லா ஆயிடும்னு. யாராவது பார்த்தா என்னடி செய்யறது? இனி இங்க வர்றதா இருந்தா சொல்லிட்டு வா. ஆமா, நீங்க வீட்டுக்கு வரதே இல்ல. ஒரு வாரமா குழந்தைக்கு வேற உடம்பு சரியில்லை. நீங்க அந்த பக்கமே வரலன்னா தனியா நான் என்ன பண்ணுவேன்?
ஒரே எலெக்ஷன் வேலைடி, அதான் வர முடியல. ஒரு கேப் கிடைச்சா ஆரம்பிச்சிருவிய. முட்டை கண்ணி சும்மா இருங்க, இது ஹாஸ்பிட்டல். தம்பிக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுத்தியா? என்னடா அப்பா கிட்ட ஏதோ வேணும் வேணும்னு கேக்குறேன்னா கேளு. கார் வேணுமா? அப்பா நாளைக்கு காலையில வீட்டுக்கு வர்றப்ப வாங்கிட்டு வர்றேன். நீ அம்மா கூட நல்ல பிள்ளையா வீட்டுக்கு போகணும். செல்ல குட்டி, அப்பா நாளைக்கு கட்டாயம் வாங்கிட்டு வந்துடுறேன். தம்பி கூட யார் அந்த பொம்பளை? கையில இருக்க குழந்தைய சொந்த குழந்தை மாதிரி கொஞ்சறாரு. அக்கா 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 நில்லுக்கா. அக்கா நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கேளுக்கா. அக்கா 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 உன் காலை பிடிச்சி கேட்கிறேக்கா. அக்கா 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 என்னை மன்னிச்சுனே மட்டும் சொல்லுக்கா. அக்கா 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 சுதாவுக்கு மட்டும் தெரிஞ்சுனா என் குடும்பமே சின்னாபனமா இருக்கா. அக்கா தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நான் வேணும்னு செய்யலக்கா, சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி பண்ணிட்டேக்கா. அக்கா அக்கா என்னை மன்னிச்சிருக்கா. சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாருக்கும் தான் அமையும். சந்தர்ப்பம் அமையும் போது தப்பு செய்யாம இருக்கிறவன் தான் மனுஷன். இதே உன் பண்ணி செஞ்சிருந்தா சும்மா விட்டுருப்பியா? அக்கா அக்கா என்னை புரிஞ்சுக்கக்கா. நான் தான் தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டேன்ல, என்னை மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுக்கா. அக்கா அக்கா நீ மன்னிப்பு கேட்ட நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு நீ பண்ணது என்ன சாதாரண தப்பா? அதான் தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்றேன்ல. ஏய் செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு நெஞ்சு நிமித்து வேற பேசுறியா? நான் கண்டிப்பா அவட சொல்லதான் போறேன். ஐயோ என்னங்க என்ன காரியம் பண்ணீங்க? அண்ணி அண்ணி என்னாச்சு அண்ணி? அண்ணி என்னாச்சு? ஏதாவது சொல்லுங்க அண்ணி. இது அவரு ஒன்னும் புரியல. ஐயோ பாவி நந்தினி நந்தினி, ஐயோ ஏடி இப்படி பண்ண பாவி. சுதா சுதா சுதான்னு என்ன காரியம் பண்ணிட்டா பாத்தியா? நந்தினி நந்தினி ஒண்ணு ஆகாதுமா, உனக்கு சந்தோஷமாடி. ஐயோ எது வாங்கி கொடுத்தாலும் அசுதாக்கு வாங்கி கொடுத்தீங்களான்னு கேப்பியே. ஐயோ நந்தினி, இவளுக்கு வாங்கி கொடுத்ததெல்லாம் உன் புருஷன்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தனே, அது கூட பத்தலையா உனக்கு? இப்படி கட்டிட்டியாடி? ஐயோ அவ போயிடலாம். பேசாத பேசாத. ஐயோ நந்தினி போயிடலாமா? கொஞ்சம் பொறுத்துக்கமா. எங்க அம்மா இருக்கிறது எங்க அப்பா தான் சார். இத்தனை வருஷமா என் பொண்டாட்டியை என் தங்கச்சி தான் கொண்டான்னு நினைச்சு அவளுக்காக ஜெயில இருந்தேடா. என் பிள்ளைகளெல்லாம் விட்டு பிரிஞ்சு அனாதை ஆனேடா. டேய் உனக்கு என்ன வேணும் ஏது வேணும் கேட்டு கேட்டு செஞ்சேடா. அதுக்கு காட்ட நன்றி கடறடா இது. டேய் டேய் ஏன்னா இப்படி துரோகம் பண்ண? ஏன்னா என் குடும்பத்தை இப்படி நாசம் பண்ண? டேய் உன்னை உன்னை பண்ண கொலைய மறைச்சு உன் கூட வாழணுங்கிறதுக்காக என் அண்ணனைய 16 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்பின. உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேடா. ஆனா பாவி, அப்போ யுகன் அண்ணன் கொண்டு இருக்க மாட்டாரு. யுகன் என் பையன் யுகன், அவரை யாரு கொலை பண்ணாங்க?
இந்த ராஸ்கல் தான். டேய், டேய், சொல்றா சொல்றா உண்மையை சொல்றா. சொல்லு இவன் நான் தான் கொண்டேன். ஏண்டா யாரா நீ? எதுக்காக என் பையனை கொன்ன? சொல்லுடா, யாரு நீ? உங்களுடைய 2வது பையன் தானா? செல்லக்குட்டி, அப்பா நாளை கட்டாயம் வாங்கிட்டு வந்துடுறேன். இவனும் நானும் இன்ஜினியரிங் காலேஜ் தான் படித்தோம். நானும் அவனும் ஒரே ப்ராஜெக்ட் அப்ளை பண்ணோம். அதுக்கு 10 லட்சம் பணம் தேவைப்படுது. ஆனால் இந்த ஆளு எனக்கு கட்டாம இவனுக்கு கட்டான். அப்போதான் முடிவு பண்ணேன், இவனும் இவளும் உயிரோடு இருக்க வரைக்கும் எனக்கு அப்பான்ற பாசமும் கிடைக்காது, அவரோட சொத்தம் கிடைக்காது. அதனால தான் இவனை பிளான் பண்ணி கொண்டேன். இப்போ மீராவை கொலை பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது தான் இந்த ஆள் பிடிச்சிட்டார். சுதா விடுமா, வேண்டாமா, கேளுமா, சுதா, சுதா, விடுமா. அப்பா, நான் தான் உங்க புள்ள குருப்பா. இந்த உண்மையை இத்தனை நாள் உங்க எல்லார்கிட்ட இருந்து மறைச்சதுக்கு ஒரு காரணமா இருக்கு. அம்மாவை நீங்க தான் கொலை பண்ணீங்கன்னு உங்களை கொல்ல வந்ததே நான் தான்ப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. அவன் தான் உங்க இன்னொரு பையன் சுகர். கவலைப்படாதம்மா, என் மருமகளை நான் பார்த்துப்பேன். அம்மா, அம்மா, மேடம் போலாம். போட அங்கனே வேடிக்கை பார்த்துட்டு எல்லாம் போங்க போங்க. குரு, மீரா அம்மாவை கொலை பண்ண குடும்பத்துல இருந்து என்னால பொண்ணு எடுக்க முடியாது. டேய், அவ அப்பா பண்ண தப்பிக்கு வேணடா பண்ணுவா. நீங்களே சந்தோஷமா இருங்க. சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடுவோம். வர்ஷா பாரு, யாராது? 2 கல்யாணம் ஒண்ணா முடிச்சிருவோம்.